விஸ்வநாதன் எதிர்த்து அரசியல் பண்ணுவேன். உங்க இசைக்கு சுப்பையாருக்கு ஒரு ஆளே கிடையாது. விஸ்வநாதனுக்கு என் பேர் தான்டா போடா. நீங்க எல்லாம் ஒரு ஆளு மாதிரி தோணா துருத்தி நேரடியா வர சொல்றா. நேரடியா வர சொல்ற. இதே மாதிரி அவர் வந்து பேச சொல்றா. நான் பேசுறேன். டேய் உன் தொகுதிக்குள்ள நான் வந்து 2 மாசம் தான் ஆகுது. உன் தொகுதிக்குள்ள வந்து மொத்தமா 2 மாசம் கூட முழுமையிடல. 40 நாள் தான் ஆகுது. 40 நாள்லயே உனக்கு மண்டல பூஜை வச்சுட்டு 48வது நாளே மண்டல பூஜை வைப்பாங்க. உனக்கு 40 நாளே மண்டல பூஜை வச்சுட்டு ராஜா என்ன நான் இன்னும் 2 மாசம் இங்க இருக்குன்னா உன் கையில உன் தாலி எடுத்து கையில கொடுத்து போடுவேன். அதான் வேற ஓத்தால குடிச்ச பாலை இப்ப கக்க வச்சு போடுவேன். நீ யாரா படிச்சு விட்டா நாகரிகமா நினைக்கிற. என்னைய மாதிரி கீழ்த்தரமா இறங்கி பேச யாருமே இல்ல. சாட்டையெல்லாம் என் பங்காளி எல்லாம் சும்மா நான் பேசி மான மரியாதை கெடுத்து போடுவேன். ஆனா என்னன்னா நல்லா படிச்சு விட்டேன். நிறைய படிச்சவன் பேராசிரியர் முனைவர் வழக்கறிஞர் போட்டு விட்டாங்க. அமைதியா போரு. இல்லைன்னா நான் ரொம்ப சல்லிப்பேன். இறங்கி அடிச்சுனா கோப்பம் கோப்பேன் எவனும் தாங்க மாட்டான். பார்த்து மரியாதை இருந்தது. இவர் வந்து சவுடால் பேசுறாரு. டேய் இந்த தொகுதி இந்த மாவட்டம் நாசப்படுத்தின திமுக காரன் அதிமுக காரன்டா. உனக்கு என்ன வெக்க வருது? உனக்கு இருக்க ரோசத்துல கொஞ்சமாச்சும் அவனுக்கு இருந்தா தும்பப்பூல தூக்கு போற மாதிரி எங்க அக்கா பேசுறான். தும்பப்பூல தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு எங்க அக்கா பேசு. அந்த வளர்ந்தவனுக்கு தும்பப்பூ கூட பெருசா இருக்கு. போய் சாக சொல்லு. இவர் பேசுறாரு. இங்க பாருங்க. என் கையில வச்சிருக்க என்ன தெரியுமா? அவர் பேசினார்ல அந்த உத்தம புத்திரனுடைய வண்டவாளம் தண்டவாளம் இந்த டோக்கன். இப்படி டோக்கன் எங்க ஏர்போர்ட்ல அடைச்சு கொடுக்குற போர்டிங் பாஸ் மாதிரி அழகா அச்சடிச்சு டோக்கன் கொடுக்குறா. தேர்தல் ஆணையம் காவல்துறை எல்லாமே அவர் சொப்பிட்டு இத்தனை டோக்கன் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நான் வாங்கி வச்சிருக்கேன். இதோட ஒருத்தர் 60,000 ரூபாய். 2000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் ஒரு டோக்கன். 3 டோக்கன் 60,000 ரூபாய். உங்க கண்ணு முன்னாடியே காட்டுறேன். நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பார்த்தா போய் காட்டுறா. ஈன போல என்னைய வந்து இவன் பேசுறான். இதை பேசாத அதை பேச நான் பேசி முடிச்சுட்டு சரவணனை பேச சொல்லி இவன் வாடி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இப்ப நான் சொல்ல வர்றது இது போன்ற தலைவர்கள் இங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுடைய நிலைமை இருக்கும். உங்களுக்கு நல்ல கல்வி வேணுமா, நல்ல குடிநீர் வேணுமா, தரமான சாலை வேணுமா? நான் ஆங்கில வழி கல்வியில படிச்சேன் கிடையாது. நான் தமிழ் வழி கல்வியில படிச்சேன். 12வது வரையும் அரசு மேல்நிலை பள்ளியில நத்தத்துல 12வது வரையும் துறைக்கமலம் அரசு மேல்நிலை பள்ளியில ஒரு அரசு பள்ளியில படிச்சவன். எனக்கு என்னுடைய தாய்மொழியில் படிச்சதுனால அடுத்து மேற்கல்விக்கு போகல ஆங்கிலத்தில் படிக்க ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதுல தான் நான் வந்து மின்னணுவியல் மற்றும் கருவியாக்கவியல் துறை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் PhD வரையும் படிச்சேன். அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். தமிழ் மொழியிலே படிச்சுட்டு ஆங்கிலத்தில் போய் இருக்கல. ஆனா ஆங்கிலத்தில் படிச்சாக்க ஏதோ அறிவு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் கிடையாது. இங்கிலீஷ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி லாங்குவேஜ் நாட் எ நாலேஜ். ஆங்கிலமும் மொழிதான், அறிவு கிடையாது. நான் PhD வரை ஆங்கில வழி கல்வியில தான் கல்லூரிகள் பூரா படிச்சேன். பள்ளி படிப்பு தமிழ் வழி கல்வி தான் படிச்சேன். ஆகவே நான் சொல்ல வர்றது ஆய்வியல் என்பது தமிழ் மொழியில நான் பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பாக என்னுடைய ஆய்வை நிறைவு செய்திருக்க முடியும். ஆனால் ஆங்கில மொழி கொள்ளியில் இருந்தனால என்னால் அதை நான் நல்லபடியா பண்ணியிருந்தா கூட எனக்கு அதுல இன்னும் கொஞ்சம் தீராத காதல் இருக்கு. காரணம் என்னால் என் தமிழ் மொழியில படிக்க முடியல ஏற்கனவே இருக்குங்க. நீங்க நான் வெளிநாடுகளில் போய் வேலை செஞ்சவன். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தார் ரோடு, அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், அங்க இருக்கக்கூடிய பால்வாடி, அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை அதெல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரி நல்ல மருத்துவமனை, இதே மாதிரி தார் சாலை, இதே மாதிரி குடிநீர், இதே மாதிரி தெருவினுடைய கட்டமைப்பு, சாலையுடைய கட்டமைப்பு, கிராமத்தினுடைய கட்டமைப்பு என் ஊர்ல இருக்காதான ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடு தான் நாம் தமிழர் கட்சி. நாங்க 5 வருஷமா போட்டியிடுறது நாம் தமிழர் கட்சி தெருவா கத்துறது. எங்களுக்கு நிறைய ஆஃபர்லாம் வந்துச்சு. திமுக அதிமுக நிறைய கோடிக்கணக்கில் இப்ப வேட்பாளர் இருந்து அப்படியே வந்தா பெரிய ஆஃபர். போக தெரியாமல பொழைக்க தெரியாமல எங்கள் பிறவி கடன். இந்த ஜென்மத்துல நாங்க பிறந்துட்டோம். உங்களை மாதிரி பாவம் செஞ்ச எங்க அப்பா அம்மா பாவம் செஞ்சிருக்காங்க. எங்க அப்பா உதயசூரியன் கட்சியில போட்டியிட்ட நபர். எங்க அப்பா உதயசூரியனுக்காக உழைத்த நபர். சாகுமலை திமுக வேடி கட்டுறாரு. அப்படின்னா பாத்துக்கங்க அப்பா எவ்வளவு பெரிய பாவக்காரன். எங்க அப்பா செஞ்ச மிகப்பெரிய பாவம் கொலை செய்யல, கொள்ளையடிக்கல, கஞ்சா வைக்கல, சாரா வைக்கல. மாறாக இதெல்லாம் செஞ்சவனுக்கு உதயசூரியன் ஓட்டு போட்டாரு. உதயசூரியன் ஓட்டு போட சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு. உதயசூரியன் ஓட்டு போட தேர்தல் பிரச்சாரத்தில் நின்றாரு. ஆகவே அது பாவம். எங்க அப்பன் சேர்த்து சொத்துல எனக்கு பங்கு இருக்குன்னா எங்க அப்பன் செஞ்ச பாவத்துல எனக்கு பங்கு இருக்கு. அந்த பாவத்தை தீர்ப்பதற்காக நாம் கட்சி கத்துறேன். இதுல நீங்க முடிவு பண்ணிக்கங்க. எத்தனை பேருடைய தாயும் தந்தையும் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ்ல இருந்தாங்கன்னு இதுல இருக்கவங்க முடிவு பண்ணிக்க. அவர்கள் எல்லாருமே பாவம் செஞ்சவன். எல்லா பேரும் பாவம் செஞ்சவன். ஒவ்வொரு ஆண்டும் நியூ இயரப்ப ஏதாவது ஒரு தேவாலயத்துக்கு போலான்னு போவேன். நான் ஆர்சி பள்ளியில படிச்சவன். அப்படி ஒரு தடவை கோயம்புத்தூர்ல ஒரு தேவாலயத்துக்கு போகையில திடீர்னு உள்ள போகையில பாதியிலே வாங்கினாங்க. எனக்கு நான் சும்மாவே நக்கல் ஏட்டி ஏதாவது கேள்வி வைப்பேன், கொஞ்சமா சாட்டை அளவுக்கு இல்லாட்டியும். அப்ப நான் கேட்டேன், ஃபாதர் நாங்களே பார்த்தேன் ஜாமி கும்பலான்னு வர்றோம், எங்களை எடுத்தோடனே பாதியிலே வாங்கன்னு சொல்றீங்க, நாங்க என்ன ஃபாதர் பாவம் பண்ணோம் அப்படின்னு. இந்த பூமியில பிறந்ததே பாவம் தம்பினாரு. அவரு அந்த பூமியில பிறந்ததே பாவம் சொன்னார். நான் அப்ப கலாய்ச்சிட்டு வந்துட்டேன். உண்மையிலே இப்பதான் தெரியுது, இந்த பூமியில் பிறந்ததே பாவம் என்றால் இந்த பூமியில் பிறந்து பாவம் செய்தவர்களை தலைவர்களாக தேர்ந்தெடுத்தது எவ்வளவு பெரிய பாவம். திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு தலைவர்களாக தேர்ந்தெடுத்து விட்டு அவர்கள் ஆட்சியில் உட்கார வச்சுட்டு இது சரியில்லை அது சரியில்லை நம்ம பேசி என்ன செய்ய போறோம்?
எல்லாத்துக்குமான ஒரே தீர்வு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதற்கு முன்னாடி நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்களிச்சிருப்பீங்க, ஓட்டு போட போகையில நீங்க நினைச்சிருப்பீங்க வெறுமனே இது ஒரு ஓட்டு நினைச்சிருப்பீங்க. ஆனா நல்லா சிந்திச்சுக்குங்க, இனிமேல் நீங்க ஓட்டு போட போகையில ஒன்ன மட்டும் சிந்திச்சுங்க, சீமானுடைய பேச்சை கேட்டுட்டு போங்க, சீமானுடைய தம்பிகள் பேசக்கூடிய பேச்சை கேட்டு போங்க. நீங்க ஓட்டு போட போகையில உங்க மண்டையில ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கணும், நான் வாக்கு செலுத்த போவது வெறுமன வாக்கு அல்ல, என் எதிர்கால தலைமுறையினுடைய வாழ்க்கை, என் மகனுக்கும் என் மகளுக்கும் என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் என் தம்பிக்கும் என் தங்கச்சிக்கும் நான் நல்ல வாழ்க்கையை கொடுக்க போறேன், நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தலைவரை தேர்ந்தெடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. மறந்துடாதீங்க, எங்களுடைய சின்ன விவசாய சின்னம். அதே மாதிரி இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், எங்க கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயவு செஞ்சு இந்த காவல்துறை அதிகாரிகளை எடுத்து படிச்சு பாருங்க. உண்மையிலேயே, ஏன்னா இந்த நாட்டில் நடக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே காரணமாக இருந்தால் ஒரே ஒரு அடியாளை வச்சு இங்க போராடக்கூடிய மக்களை புறாத்தி வாழ்க்கையை செதைச்சு சின்ன பின்னமாக்கிட்டீங்க. ஐயா, இத்தனை டிகிரி படிச்ச நான் உண்மையிலே கண்ணீரோட சொல்றேன், வைத்தறிச்சலோட சொல்றேன், என் வாழ்க்கை போனது காரணம் உங்க காவல்துறை போட்ட பொய் வழக்குயா. நான் நல்லா படிச்சு ஒரு தேர்வு எழுதி போயிருந்தா உண்மையிலேயே ஒரு நல்ல அரசு வேலைக்கு போயிருப்பீங்கயா, அரசு வேலையை வாங்கி பேராசிரியர் இருந்திருப்பீங்க. என்னை வேலைக்கு போகாம தடுத்தது உங்களுடைய பொய் வழக்குயா. நான் முல்லை பெரியார் அணைக்கா போராடும் போது கோசம் போட்டின்றவனுக்கா தூக்கி கொண்டே என்னை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு சொன்னாங்க, நான் கோசம் போட்டு எனக்கு அப்ப முழுமையா தெரியாது, கேஸ போட்டீங்க. ஆனா என் மேல உண்மையிலேயே நான் பேசினதுக்காக குரல், நான் போட்ட கோசத்துக்காக கேஸ் போட்டுனா பரவாயில்லைங்கய்யா, தவறா பொய் வழக்கு போட்டீங்க. அந்த வழக்கை முடிக்கிறதுக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் படி முடிஞ்சு. ஆனா நல்ல வேலை படிச்சு அதனால தப்பிச்சுக்கிட்டேன். படிக்காம ஒருவேளை ஒரே டிகிரி முடிஞ்சிருந்தேன்னு வச்சுங்களேன், நானும் விஜய் ரசிகராவோ அல்லது திமுகவில் எங்கனையா ஒரு இடத்துல கோஷம் போட்டு ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு திரிசா பின்னாடி கை தட்டிட்டு எதிர்காலத்தில் திரிசா சின்னாயின்னு கூப்பிட்டுக்கிட்டு தர்மத்தாயே சின்னமாவே அப்படி நீங்க எழுதி வச்சுக்க. விஜய் ரசிகர் ஒண்ணு மட்டும், அடுத்த 10 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள நீ திரிசாவை சின்னமானு கூப்பிட நிலமா வராட்டி எழுதி வைடா. திரிசாவை சின்னமானு 10 வருஷம் நீ இன்னைக்கு இங்க கூட்டணி வச்சாலும் நீ முட்டு கொடுக்குற, கூத்தியா வச்சாலும் முட்டு கொடுக்குற, நீ கூட்டணி வச்சாலும் கூத்தியா வச்சாலும் கடைசி முட்டு கொடுத்தேன் ஜாவ. 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பா நீ திரிசாவை சின்னாயின்னு கூப்பிடக்கூடிய நிலைமை, சின்னமானு கூப்பிடக்கூடிய நிலைமை, தியாக தலைவின்னு கூப்பிடக்கூடிய நிலைமை உருவாகும். இந்த காவல்துறை அதிகாரிகள்ட்ட நாங்க சொல்றது, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் செயற்பாட்டு வரைவு அதை எடுத்து பாருங்க. நாம் தமிழர் கட்சி காவல்துறைக்கு எந்த அளவிற்கு உயிராக நேசித்து உங்களை கொடுத்துருக்கணும் போய் பாருங்க. மற்ற துறைகளை நீங்க படிப்பதோட காவல்துறையை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஆண்களுக்கு 8 மணி நேரம் தான் டியூட்டி டைமே 8 மணி நேரம் தான். ஆனா இன்னைக்கு 24x7 24x7 நீங்க வேலை பாக்குறீங்க, மன உளைச்சல் இருக்கீங்க. அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரி உங்க பிள்ளை எத்தனாவது படிக்கிறா, எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறா, ஏ செக்ஷனா பி செக்ஷனா சொல்லுங்க பாப்போம். உங்க மனசாட்சி சொல்லுங்க, யாராவது ஒரு காவல்துறை அதிகாரி தெரியுமா? தெரியாது. ஏன் அந்த அளவிற்கு வேலை போடு. நீங்க ஒரு ஸ்டேஷன்ல வேலை பார்ப்பீங்க, அது ஒரு மாவட்டமா இருக்கும், உங்க பிள்ளை ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கும், அது ஒரு மாவட்டமா இருக்கும், உங்க குடும்பம் இருக்கிறது ஒரு மாவட்டமா இருக்கும். இந்த நிலைமையில நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி 8 மணி நேரம் மட்டுமே வேலை. ஒரு ஸ்டேஷன் இருக்குன்னா, எல்லண்டோ ஸ்டேஷன் இருக்குன்னா, அங்க ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு ஆய்வாளர் மாறிடுவார். ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு இருக்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஷிப்ட்ல இருந்த எல்லா அதிகாரிகளும், இன்ஸ்பெக்டர்ல இருந்து எஸ்ஐல இருந்து ஏடிஆர்ல இருந்து எல்லா பேருக்கும் 8 மணி நேரம் மட்டும் தான் டியூட்டி. 8 மணி நேரம் முடிஞ்சா நீங்க யார்கிட்ட சலாம் போட தேவையில்லை, யார்கிட்ட அனுமதி வாங்க தேவையில்லை, போய்கிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு. அடுத்த டியூட்டிக்காரங்க வந்துருவாங்க. இது ஒண்ணு. இரண்டாவது, வாரத்தில் ஒரு முறை சுழற்சியா. ஒரு காவலருக்கு திங்கட்கிழமை இந்த வாரம் விடுமுறைனா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை, அடுத்த வாரம் புதன்கிழமை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கு வார விடுமுறை ஒண்ணு, மாத விடுமுறை கட்டாயம், வருடத்திற்கு ஒரு மாத விடுமுறை. இது மற்ற எந்த கட்சியும் சொல்லாத ஒண்ணு. நாம் தமிழர் கட்சி சொன்னது. வெறுமனா 117 ஆண்கள் 117 பெண்கள் ஒரு திருநங்கைக்கு சீட்டு கொடுத்ததும் இங்க இருக்கக்கூடிய நாவிதர் சொல்லக்கூடிய மருத்துவர் சமுதாயத்துக்கும், குறவர் சமுதாயத்துக்கும், குயவர் சமுதாயத்துக்கும், வண்ணார் சமுதாயத்துக்கும் போட்டியிடுவதற்கு தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தது மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி தெரியும். ஆனால் காவல்துறையில பணியாற்றக்கூடிய பெண் காவலர்களுக்கு குறைந்தபட்சம் 6 மாதம் தான் இன்னைக்கு பேர்கால விடுமுறை கொடுக்குறான். அதுக்கு எஸ்பில இருந்து டிஎஸ்பில இருந்து எல்லா பேத்துக்கும் சலாம் போட்டு கெஞ்சி கூத்தாடி வயிற்று பிள்ளையோட போய் அவங்க அலைஞ்சாதான் அந்த விடுமுறை கிடைக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி கிடையாது. உங்களுக்கான மருத்துவ பரிசோதனை சப்மிட் பண்ணிட்டாலே ஓராண்டு உங்களுக்கு மருத்துவ விடுமுறை. அது மட்டும் இல்ல, ஆண்களுக்கு 8 மணி நேரம் எப்படி வேலையோ அதே மாதிரிதான் 6 மணி நேரம் வேலை. இதை பூரா உங்களுக்கு சொல்லிட்டேன். நல்லது பூரா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, நீங்க இன்னைக்கு படுத்துறீங்களா கொடுமை, இதை பூரா மறந்துடும் நினைக்காதீங்க. எங்களுக்கு எத்தனை காவல்துறை அதிகாரி ஆதரவா இருக்காங்க, எவ்வளவு பேருக்கு உண்மையிலே எங்களுக்கு உளவுத்துறையா இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதை பூராமே எங்க மனசுல இருக்கு. நாங்க புள்ளி உரம்லாம் பேப்பர்ல எடுக்கிற ஆட்கள் கிடையாது, இங்க எழுதிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களுக்கு ஆதரவா இருக்கிறது யார், யார் பொய் வழக்கு போடுறா எல்லாமே. இது மாதிரி நாம் தமிழர் கட்சி துண்டு போடாம எங்களுக்கு ஆதரவா இருக்க காவல்துறையும் தெரியும். திமுக துண்ட சட்டைக்கு உள்ள, காக்கி சட்டைக்கு உள்ள போட்டுக்கிட்டு வேலை பார்க்கிற காவல்துறை அதிகாரி யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க ராஜா, இன்னைக்கு காக்கி சட்டை போட்டிருக்க உங்களுக்கு சம்பளமும் வரும், கிம்பளமும் வரும். ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ ஆளுங்கட்சிக்காரர் நினைச்சா உங்க சம்பளத்தை கட் பண்ணலாம், ஆனா கிம்பளத்தை கட் பண்ண முடியாது. சம்பளம் இல்லாட்டி கிம்பளத்தை வச்சு பொழப்ப ஓட்டிடலாம். ஆனா நாங்க வரையில நீங்க ரிட்டையர் ஆயிருவீங்க, பென்ஷன் மட்டுமே. அந்த பென்ஷன்ல கை வச்சோம்னு வச்சுக்க சோத்துக்கு சிங்கி தாண்டி. அதனால நாங்க உங்கள்கிட்ட சொல்ல வர்றது, காவல்துறை அதிகாரிகள் இசைக் ராஜா மாதிரி இந்த சிங்கம் படத்தை பார்த்துட்டு முறுக்கிக்கிறது, ஆம்ஸ் காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாங்க. நீங்க, நான் உங்கள்கிட்ட சொல்றது, அந்த அவரை இதுல பனை ஏறிய ஒருத்தரை வந்து நீங்க சுட்டு கொண்டீங்களா, அவர் டக்குன்னு அவர் பேர் வரல, ஆலங்குளத்துல சுட்டு கொண்டீங்கல்ல,
இதே மாதிரி எங்க அண்ணன் சீமான் பனைமரத்துல ஏறி கல் இறக்குனாரு, சரியான ஆம்பளை சுட வேணாம், நீ வேற சுற்றின்னு மட்டும் சொல்லி பாரு. ஒரு ஸ்டேஷன் இருக்கு பத்தியா, நீ எந்த ஸ்டேஷன் சொன்னியா அந்த ஸ்டேஷன் செங்க சகலா பிரிச்சிட மாட்டாங்க எங்க ஆளுங்க. உன் ஸ்டேஷனை சொல்லிட்டு சீமான சுடுவின்னு சொல்லிட்டு வெளியில பா. உங்க முன்னாடி தானே, உங்க முன்னாடி துண்டறிக்கை அடிச்சு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து காவல்துறை அதிகாரிகிட்ட அனுமதி வாங்கி கல் இறக்குனாரு எங்க அண்ணன். இன்னைக்கு சுட்டது மாதிரி வந்து சுட சொல்லு. சுடுறோம் சொன்ன காவல்துறை அந்த நபரும் இருக்க மாட்டார், ஒரு யூனிஃபார்ம் இருக்காது, அந்த காவல்துறை காவல் நிலையம் இருக்காது. ஆகவே நாங்க உங்கள்கிட்ட சொல்றது, இந்த பிள்ளையார் கோயில் பூசாரி பழைய துணிக்கு பக்கெட் வாங்குறவன் இவன்டையே உங்க வீரத்தை எல்லாம் காட்டணுமே தவிர நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்ட்ட உங்க வீரத்தை காட்டாதீங்க. நாங்க உங்களை உயிரா நேசிக்கிறோம். காவல்துறை எங்க வீட்லயும் காவல்துறை இருக்கு, எங்க வீட்லயும் ஆசிரியர் இருக்காங்க, எங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. நாங்க எல்லாத்தோட வலியும் உணர்வோம், கஷ்டத்தையும் உணர்வோம். உங்களுடைய கஷ்டத்தையும் நாங்க எங்க இடத்துல இருந்து பார்க்க மாட்டோம், உங்க இடத்துல இருந்து பார்ப்போம். உங்க இடத்துல இருந்து நாங்க காவல்துறையோட கஷ்டம் என்ன, தாசில்தாரோட கஷ்டம் என்ன, ஆர்டிஓ டிஆர்ஓ எல்லாருடைய கஷ்டம் என்ன, விஓஓ எல்லாருடைய கஷ்டம் என்னன்றத நாங்கள் உங்கள் இடத்தில் இருந்து பார்க்கக்கூடிய பிள்ளைகள். ஆகவே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்ட்ட மத்தவங்கள மாதிரி நடக்காதீங்க. நாங்க கடைசியா சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான், ஐயா காவல்துறை நாம் தமிழர் கட்சி மீது வழக்கு போடுவது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. செத்த நாய் மேல எத்தனை லாரி ஏறினாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் படிக்கிற பிள்ளைகள் மீது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மீது வழக்கு போடாதீங்க. காரணம், அரசியல் என்ற சாக்கடையை சுத்தம் செய்ய நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியின் மூலமா இளைஞர் பட்டாளம் வந்திருக்கு. இந்த இளைஞர் பட்டாளத்தையும் நீங்க யாரோ ஒருத்தனை சந்தோஷப்படுத்தணும், ஆளுங்கட்சி, முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ, எதிர்கட்சி, இவங்களை சந்தோஷப்படுத்துற ஒரு காரணத்துக்காக நீங்க போடுற ஒரு எஃப்ஐஆர் எங்களுடைய இளைஞருடைய வாழ்க்கையை நாசமாக்கிறோம். அதுக்கப்புறம் மனித வெடிகுண்டா மாறுறது உங்க கையில இருக்கு. அவன் நல்லவனா கெட்டவனா இருக்குது உங்க கையில தான் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், நான் செய்ய மாட்டேன், நான் செய்யவும் சொல்லல. சட்டம் படிச்சவன் சட்டத்தை தெரியும், மனித வெடிகுண்டா மாறுன்னு சொல்ல மாறுவாங்கன்னு சொல்றேன். அதை நாங்க சொல்லல, எங்க கட்சிக்காரல யாராவது ஒருவர் மாறுவார், உங்களை மாற்றுவார். காலில் சுட்டிங்கல்ல, அவர் 2 காலையுமே சுட்டுட்டீங்க, அவர் திரும்ப வந்து பணமரம் ஏறுவாரா, என்ன செய்வார் நீங்களே சொல்லுங்க. இங்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களை திருத்துவதற்கு தான், தவறுகளை தடுப்பதற்கு தான் காவல்துறை தவிர தவற செய்ய விட்டு அல்லது தவறு செய்யறவனுக்கு ஆதரவா இருந்து உண்மையிலே போராடக்கூடியவர்கள் மேல பொய் வழக்கு போடுறதுக்கு இல்ல. ஆகவே காவல்துறை சமுதாயத்திடம் நாங்கள் அன்பாக வேண்டுவது, நாம் தமிழர் கட்சி உங்களுக்கான கட்சி, உங்களுக்காக இந்த இடத்தில் இருந்து போராடுறோம். நீங்க காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சட்ட ஒழுங்கா பாதுகாக்க நினைக்கிறீங்க, நாங்க கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு சட்ட ஒழுங்கா பாதுகாத்து சட்டத்தின் பால் கூட்டம் நடத்தி சட்டத்தின் பால் கட்சி நடத்துறோம். எங்களுக்கு எப்பவுமே உங்களுடைய வாக்கு வேணும். நான் இவ்வளவு தூரம் பேசின காரணம், நீங்க தபால் ஓட்டை எங்களுக்கே போடணும்னு சொல்லிடுறேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? ஆகவே மறந்துடாம காவல்துறை அதிகாரிகள், ஏன்னா எங்க வீட்லயும் என் தம்பி இருக்கான், எஸ்ஐயா இருக்கான், அவன் திட்டுவேன். அதனாலதான் நான் சொல்றேன், உங்களை திட்டல வையல ஏசல, நாங்க இவ்வளவு நேரம் பேசின பூரா அன்பா உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டோம். அதனால மறந்து வேற கேஸ் ஈஸா போட்டுறாம மேடல பேசிட்டான்னு திரும்ப என்ன கேஸை போட்டுறாதீங்க. ரொம்ப தூரத்துல 300 கிலோமீட்டர் வந்துருக்கீங்க. கேஸ் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை, உங்க மேல ஒரு பிரைவேட் கேஸை போட்டு மனித உரிமை ஆலயத்துக்கு இழுத்துட்டு போய் உங்க வேலை இறக்கிடுவேன். ஒன்னா அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டேன். ஐயா சாமி கோல கும்பிட நினைக்கிறியா? சமாதானமா போகணும்னு நினைக்கிறேன். ஒரு வேலை கேஸை போட்டீங்கன்னா நீங்க எத்தனை கேஸ் போறீங்களோ அத்தனை கேஸுக்கு மேல கேஸ் போடுங்க. வேணா எங்க ஊர் டிஎஸ்பில கோகுல கண்ணன் ஒருத்தர் இருக்காரு. எங்க ஊர் டிஎஸ்பி, நான் இந்த பேரோட சொல்றேன், இந்த துணிச்சல் எவனுக்குமே வராது. எங்க ஊர்ல டிஎஸ்பி கோகுல கண்ணன் திண்டுக்கல் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்னை பல சித்திரவதைப்படுத்தினாரு. நான் எதை விட்டுட்டு போயிருன்னு நினைச்சாரு. நான் டே 1ல இருந்து என்னை எப்ப அவர் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ண கொண்டு போனாரோ அப்ப ஜட்ஜி கிட்ட வச்சேன், அப்ப மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வச்சேன். அப்போ வச்ச கம்ப்ளைண்ட் அடுத்து மனித உரிமையில் பாராளுமன்ற வரையும் போற வரையும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கேஸ் எப்படி, நான் வழக்கறிஞருக்கு படிச்சது சும்மா பொழுதுபோக்கு. எங்க அண்ணன் நெல்லை சிவான மாதிரி வழக்கறிஞராவே தொழில் செய்யறதுக்கு படிச்சுன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு வேற வழி இல்ல. நான் பிஹெச்டி முடிச்சுட்டு ப்ரொஃபஸரா வேலை பார்த்தேன். அண்ணன் சொன்னாரு தேர்தல் ஐயா நத்த வச்சு குத்தி விட்டாரு. 1-2 கேஸ்னா சமாளிக்கலாம், 1-2 கேஸ்னாக்க ஃபீஸ் கொடுக்கலாம். அப்ப எங்க சீனியர் அண்ணா சார்னு ஒருத்தர், அவர் தான் என்ன எல்லாமே நடத்துவாரு. நான் சொல்லுவேன், சார் இப்படி கிராஸ் எக்ஸாமின் பண்ணிருந்தா நல்லா இருக்கும், இப்படி குறுக்கு சார் இப்படி பண்ணிருந்தா நல்லா இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் பார்த்துட்டு வெறுத்து போய் என்னடா எனக்கே ஆலோசனை சொல்றேன், நீங்களே வக்கீலுக்கு படிச்சிருங்க சார், உங்க கேஸ்க்கு அதே சரினார். ஓ இதுவும் நல்லா இருக்குன்னு அதுக்கப்புறம் வழக்கறிஞர் போய் படிச்சு இன்னைக்கு வழக்கறிஞரா இருக்கேன். எல்எல்பி முடிச்சுட்டு LLM கிரிமினலா படிச்சிருக்கேன். காரணம், வழக்கறிஞரா வேலை பார்த்து சம்பாதிக்கல ராஜா. என் வழக்க காப்பாத்துறதுக்கு என் மேல வழக்கு போட்ட காவல்துறை கடைசி ஏண்டா இவனை தொட்டோம். திருநள்ளாறு சனீஸ்வரன் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடியவங்களும் ஒண்ணு. திருநள்ளாறு சனீஸ்வரன் ஒரே இடத்துல உட்கார்ந்துருப்பாரு, நீ போய் தொட்டாதே பிரச்சனை. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் நடமாடும் சனீஸ்வரன் கிட்டக்க வந்தாலே உங்களுக்கு தான் பிரச்சனை. ஆகவே நாங்கள் சொல்ல வருவது, நாம் தமிழர் கட்சிக்கு தபால் ஓட்டு போடுங்க காவல்துறை அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டு இங்க இருக்கவங்க எல்லாம் சரிங்க. ஆகவே நீங்க அடுத்து வாக்கு செலுத்த போகையில நீங்க ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கிறேன்னா, எங்களுடைய அக்கா கிரிஜா அக்காவை நீங்க தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைப்பார். நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, மற்ற தலைவர்கள் எல்லாம் வாக்குக்கானவர்கள், நாங்கள் உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள். ஆகவே நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில வாக்கு செலுத்தும் போது அக்கா கிரிஜாவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துல வாக்களிங்க. அதோட சேர்த்து நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க,
நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இங்க இருக்கிறத எல்லாத்திலையுமே மாற்று. நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் வாக்குக்கு காசு கொடுப்பது கிடையாது. வாக்குக்கு காசு கொடுத்தால் அது லஞ்சம், லஞ்சம் கொடுத்தால் மீண்டும் வெற்றி பெற்ற வந்த பிறகு லஞ்சத்தை பல மடங்கு வாங்கணும். ஆகவே லஞ்சம் கொடுக்கவும் மாட்டோம், வெற்றி பெற்று வந்த பிறகு லஞ்சம் வாங்கவும் மாட்டோம். ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. நாங்க ஒரே ஒரு உத்தரவாதத்தை மட்டும் உங்கள்ட்ட தர்றோம், ஒரே ஒரு உத்தரவாதத்தை உங்கள்ட்ட தர்றோம். ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த முறை நாம் தமிழர் கட்சி 5 ஆண்டுகள் முடியும் போது நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் உங்கள் வீட்டுக்கோ உங்கள் ஊருக்கோ உங்க தெருவுக்கோ ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வரவே மாட்டோம். ஏன்னா அந்த அளவிற்கு நாங்கள் இந்த மண்ணில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுவோம். நீங்களே பார்த்துட்டு 5 வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இவங்களுக்கு தாண்டா ஓட்டுன்னு முதல் வருஷத்திலே முடிவு செய்யற அளவிற்கு எங்களுடைய மக்கள் நலத்திட்டங்கள் இருக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். எதற்காக என்றால் இத்தனை ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் மாறி மாறி வாக்களித்த நீங்கள் மாற்றம் நிகழும் என்று நம்பி ஏமாந்த மக்கள் ஏமாறாமல் இருப்பதற்கு கடைசி வாய்ப்பாக நாம் தமிழர் கட்சி களத்திலே வந்து நிற்கிறது. நாங்கள் களத்திலே நிற்கும் பொழுது இதற்கு முன்பாக அண்ணன் ஒருவர் பேசினார், ரொம்ப மரியாதையாக பேசுங்கள். சத்தியமாக நான் மரியாதை தவறி பேச மாட்டேன். இந்த தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வாரிசாக இங்கே வந்து பேசிய என் அண்ணன்மாரிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயா அப்பாவு அவர்கள் இந்த சட்டமன்றத்தை கையாளக்கூடிய சபாநாயகராக இருக்கிறாரே, அந்த பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வயதான ஐயா அப்பாவு அவர்கள் தன் சொந்த நிலத்தில் சொந்த ஊரில் மக்களை புதைப்பதற்கு, இறந்த பிணத்தை புதைப்பதற்கு வழி கொடுக்காமல் இருந்தாரே, அந்த மாண்பை நீங்கள் என்னவென்று பேசுவீர்கள்? ஐயா ஐயா உங்களிடத்தில் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே, இந்த தமிழ்நாட்டு மக்கள் இல்லத்தரசிகளுக்கு 2000 ரூபாய் கொடுத்தோம் என்று மேடை போட்டு பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக உடன்பிறப்புகள் அந்த இல்லத்தரசிகளுடைய தாலி அறுக்கின்ற திட்டத்தை கொடுத்த உங்களை நாங்கள் என்னவென்றுடா சொல்றது? உங்களை என்னன்றா நாய சொல்றது? உங்களை என்னன்றா பிச்சைக்கார பரதேசிகளை சொல்றது? உங்களை என்னன்றா தாலி அறுக்கின்ற நாய்கள் சொல்றது? எங்களுக்கு மரியாதையா திட்டணும்னு தான் தோணுது. ஆனாலும் வெறி 1000 ரூபாய கொடுத்து போட்டு என்னென்ன பேசுற? 1000 ரூபாய் இல்ல எடப்பாடி பழனிசாமி பொண்டாட்டிக்கு ஏங்க கொடுக்கல? ஸ்டாலின் பொண்டாட்டிக்கு ஏங்க கொடுக்கல? அவங்க எல்லாம் வாங்கினா அசிங்கம் இல்லையா? அவங்க முதலமைச்சருடைய பொண்டாட்டி, அவங்களுக்கு கொடுத்த அசிங்கம். ஏண்டா ஓங்கோல இருந்து திருட்டையில் ஏறி வந்த உங்களுக்கே அவ்வளவு தன்மானம், உங்களுக்கே அவ்வளவு ரோசம், உங்களுக்கே அவ்வளவு வீரம் இருந்தால் இந்த நிலத்தில் பூரகுடி மக்களாக இருக்கிற தமிழர்கள் எங்களுக்கு, எங்கள் பாட்டங்கள், டேய் நீ ஒரு கருணாநிதி வச்சிருக்கடா, நீ ஒரு கருணாநிதி உன் தலைவன் சொல்ற, ஒரு பெரியார சொல்லுவ, ஒரு அண்ணாவை சொல்லுவ, நாங்கள் சொல்லவாடா? 2000 ஆண்டுக்கு முன்னாடி கரிகால பெருவளத்தான் ஓடுகின்ற நீரை தடுத்து நிறுத்தி அணை கட்டி மக்கள் நீரை இதுக்கு விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியும் என்று சொன்ன கரிகால சோழன், அதன் பிறகு வந்த ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன்னா இந்த உள்ளங்கை அளவு இல்லடா, இந்த உள்ளங்கை அளவு இல்ல. இந்த இந்தியா, மொரீசியஸ், கம்போடியா என்று 64 நாடுகள், 7 முன்படை நாடு, 7 பின்படை நாடு, 7 குன்ற நாடு, 7 குளக்கரை நாடு, 7 கங்கா நாடு, 7 மதுரா நாடுன்னு 7 49 நாடுகளோடு சேர்த்து இந்தியா, மொரீசியஸ், கம்போடியான்னு 64 நாடுகளை ஆண்ட ராஜராஜ சோழனுடைய வாரிசுகள் நாங்க. எங்கள் பாட்டன் அழகுமுத்து கொண்டிருக்கான், எங்கள் பாட்டன் வெண்ணிக்காலாடி இருக்கிறான், எங்கள் பாட்டன் புலித்தேவன் இருக்கிறான், எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் இருக்கிறாங்க, எங்கள் பாட்டன்கள் மருவர்கள் இருக்கான், எண்ணற்ற தலைவர்கள் இருக்காண்டா. எங்களுக்கு நீ யாரா பிச்சை கொடுக்கிறதுக்கு? பிச்சை எடுக்க வந்த நாயன்னு இந்த நாட்டில் ஒருவர் கேட்கல. ஏன் கேட்கல? இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் திட்டம், மகளிருக்கு 1000, மகளிருக்கு இலவச பேருந்து, ஓசி பஸ் கொடுக்கிறது பேர் ஐயா ஸ்டாலின் பஸ், ஓசி பஸ். அந்த ஓசி பஸ் அதை சொல்றதுக்கு ஒரு அமைச்சர் யாரு? பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் பாசையில சொல்லணும்னா பொன்முடி, தங்க மயிறு, கோல்டன் ஹேர் அப்படின்னு ஒரு அமைச்சர். அந்த தங்க மயிராண்டி சொல்றாரு, ஓசியில தானே போறீங்க? ஏய், நீ இருக்கிற அமைச்சர் பொறுப்பு, நீ வாங்குகின்ற அமைச்சர் சம்பளம், நீ பயன்படுத்துகின்ற செல்போனு, நீ பயன்படுத்துகின்ற காரு, அதுக்கு போடுற டீசல், இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் நாங்க கொடுத்த ஓசிடா. ஓசி நாங்க கொடுத்த ஓசியில வாழ்ந்துகிட்டு எங்களை பார்த்து ஓசிங்கிறது. இவர்கள் பேசுறாங்கல்ல, 5 ஆண்டு கால திராவிட ஆட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா மறுபடியும் அதை செஞ்சிருவோம், இதை செஞ்சிருவோம், ஆடு கொடுத்துருவோம், மாடு கொடுத்துருவோம், டிவி கொடுத்துருவோம். இப்ப கடைசியா எங்க வந்து நிக்கிறாரு? இந்த ஊர்ல எல்லாம் வித்துக்கிட்டு வருவாங்கல்ல, டேபிள் ஃபேன் இருக்குங்க, வீட்டுல வேணும்னா ஃப்ரிட்ஜ் வேணும்னா வாங்கிக்கங்க, தவணை முறை வசதிகள்ல நாங்கள் எடுத்து தாரங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல. அப்படி கடையை போட்டு விரிச்சு உட்காந்து 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுத்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டு முதலமைச்சர். எதுக்கு கூப்பன் கொடுக்கிறாரு? அடுத்த 5 வருஷம் கூப்புக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்பயே கூப்பன் கொடுக்கிறாரு. இவரு
தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எதை இலவசமா கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியலையே. ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ்கிறார்கள். அது எப்படி தெரியுமில்ல? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ்கிறாங்க. வட மாநிலத்தை பார்த்தீர்களா? பீகாரில் பெண்கள் நடமாட முடிகிறதா? வட மாநிலத்தில் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் பெண்கள் நடமாட முடிகிறதா? லூசு, உன் முதுகுக்கு பின்னாடி பாரு. தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்துல 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் பண்ணி கொலை பண்ணிட்டான். உங்களுடைய அதிகாரத்தை கையில வச்சிருக்கிற சென்னை தலைநகர், தமிழ்நாட்டுடைய தலைநகர்ல அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள படிக்க போன மாணவிக்கு பாலியல் தொந்தரவு. தமிழ்நாடு முழுக்க 6 வயது குழந்தையிலிருந்து 65 வயது கிழவி வரைக்கும் எல்லாரையும் கற்பழிப்பு. இந்த வன்புணர்வு வழக்குல இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. யாரு? முழுக்க திமுக காரங்க. இவர்கள் சொல்றார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பான நாடாக தமிழ்நாடு மாறி இருக்குது. இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, ஆக தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாரும் என்னை அப்பாடு கூப்பிடுறாங்க. அப்பாடு கூப்பிடுறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு புத்துணர்வை கொடுக்குது. இளைஞர்கள் யாரும் போதையின் பாதையில போயிடாதீங்க, இளைஞர்கள் போதைக்கு யாரும் அடிமையாயிராதீங்க. இப்படி கதை வசனம் பேசி பேசி இந்த நாட்டு மக்களை 60 ஆண்டு காலமாக ஏமாத்திய இவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா? அல்ல அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நீங்கள் பேசுகின்ற அரசியலை அவர்களுக்கான காற்று, அவர்களுக்கான குடிநீர், அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான மருத்துவம் என்று எண்ணற்ற கனவுகளை வைத்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்த போறீங்களாங்கிறத நீங்கள் மனதிலே ஏந்தி கொள்ளுங்க. ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது, இலவசங்களை அறிவிக்கிறாங்க. 2000 அறிவிப்பாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்தா அவரு 2000 தாரேங்கிறாரு, அவரு 10,000 கருணை தொகை தர்றேங்கிறாரு. அது இல்லாம நாங்கள் இலவசமாக வீடு வீட்டுக்கு பிரிட்ஜ் கொடுக்கிறேங்கிறாரு. இந்த பிரிட்ஜ், இந்த டிவி, பேசாம இருக்க மாட்டேன், பேசுறோம். இலவசங்களாக அதை கொடுக்கிறோம் இதை கொடுக்கிறோம் என்று பேசுகிறார்கள். இந்த நிலத்தில் கல்வியும் மருத்துவம், தூய குடிநீர், தரமான சாலை, இதுதான் இலவசமாக இருக்கணுமே ஒழிய இவர்கள் கொடுக்கின்ற டிவிக்கு, மிக்சிக்கு, கிரைண்டருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். அதை முதல்ல மனதில் ஏத்திக்கங்க. வருவார்கள் போவார்கள், இந்த அரசியல் கட்சிகள் பேசுவார்கள், நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்வாங்க. ஆனால் எந்த பயனும் இல்ல. நீங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால் இந்த நிலத்தில் வாழ்வதற்கு வழி இருக்கா? ஒரு அடிப்படை விவசாயம் செய்கின்ற பிழைக்கின்ற ஒரு விவசாயியை வாழ வைக்க தெரியாத இவர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். டெல்டா காரன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, நான் டெல்டா காரன், எனக்கு விவசாயத்தை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் பேசுறாரு. அந்த டெல்டா காரன் பேசக்கூடிய இந்த உல்டாக்காரன் ஐயா ஸ்டாலினிடம் எலும்பு பாம்பு கறி தின்னு, மனித மலம் தின்னு, மனித மலத்தை குடித்து, சிறுநீரை குடித்து எத்தனையோ எண்ணற்ற விவசாயிகள் டெல்டா பகுதிகளில் தற்கொலை பண்ணி செத்து போனானே, அவனுக்கு எவ்வளவு நிவாரண தொகையை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க? அதற்கெல்லாம் நிவாரண தொகை கொடுக்காத இவர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்கிறார்கள் என்றால் இவர்கள் யாருக்கான ஆட்சி செய்கிறார்கள்? நேற்று நடந்திருக்குதே, இதுவரை திமுக ஒரு கண்டனம், ஒரு அறிக்கை பேசி இருக்கிறார்களா? யாரை நீங்கள் சுற்றி இருக்கிறீர்கள்? ஒரு ஏழை விவசாயியை அதிகாரத்தை வைத்து, அதிகாரம் கையில இருக்குங்கிறதுக்காக பனை மரத்துல ஏறினாரு, கல்லு இறக்கினாரு, ஒரு காவல்துறை அதிகாரியை வைத்து ஆலங்குளத்துல சுட்டு இருக்கிறீங்க. இதே நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியில இல்ல, நாம் தமிழர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு அதிகாரி இப்படி செய்ய முடியுமா? நினைத்து பார்த்திருப்பார்களா? நினைச்சு பார்க்க விட்டுப்போமா? அடுத்த நொடி என்ன நடந்திருக்கும்னே தெரியாது. அப்படி இவர்கள் விவசாயிகளுக்கு வாதகம் விளைவிக்கின்ற இவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா? இல்ல விவசாயத்தை மேம்படுத்துகின்ற உண்மையான விவசாயிகளுடைய பிள்ளைகளாக, உண்மையான விவசாயிகளுடைய மகன்களாக உங்கள் வீட்டில் இருந்து, உங்கள் இல்லங்களில் இருந்து வந்திருக்கிற நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து சட்டமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்ப போறீங்களாங்கிறத நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த தேர்தல் 2 தத்துவத்திற்கான போர். இதுவரை இந்த மண்ணை கெடுத்த திராவிட சித்தாந்தமா அல்லது இதை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய தமிழ் தேசிய சித்தாந்தமா? இரண்டுக்குமான போரை இந்த தேசம் 2026 ஏப்ரல் 23 அன்று தொடங்க இருக்கிறது. அந்த போருக்கான அழைப்பை ஏற்று எல்லோரும் விவசாய சின்னத்தில் வாக்களித்து எங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுங்கள்.
பிரபாகரன் பேரை சொல்லி மீசையை முறுக்கு, திராவிட சித்தாந்தத்தை அடியோடு நொறுக்கு, தமிழ் தேசியம் வெல்வது நமது இலக்கு, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, ராவணனின் பேரன் எங்கள் தலைவன் தமிழ் தேசிய தலைவன் பிரபாகரன் அவருடைய அன்பு தம்பி, தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் உலகத்தில் மிகவும் பெருமைப்பட வாழ்ந்த மாண்புமிக்க இனத்தின் மக்கள். அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வீரம் எல்லாவற்றையும் உலகிற்கு கற்றுக் கொடுத்த இனத்தின் மக்கள். ஆனால் இன்று முதலில் நாகரிகம் பெற்ற இனம், முதலில் பண்பட்ட ஒரு இனம் போர்க்குணம் அற்றுப்போகும் என்பதற்கேற்ப நம் மரபு வழியில் இருந்த போர்க்குணம் அற்று போய் அநீதியை எதிர்க்க துணிவற்று போய் சகித்து சகித்து அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்முன்னே நமது நிலத்தின் வளங்கள் களவு போகிறது, நம் நீர் உறிஞ்சி விற்கப்படுகிறது, நம் தாயின் மடியெங்கும் நச்சு ஆலைகள் நிறுவப்படுகிறது, காற்று நஞ்சாகி, நீர் நஞ்சாகி, உணவு நஞ்சாகி, பிறக்கிற குழந்தை புற்றுநோயோடு பிறக்கிறது. படிக்க கல்வி இல்லை, படித்தால் வேலை இல்லை. இப்படி எண்ணற்ற சிக்கல்களில் நாம் சிக்கி தவிக்கிறோம். நாம் பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்கிறான் நம்முடைய புரட்சி பாவலர். என் அருமை பெற்றோர்களே, என் உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்களே, உங்களுக்கு முன்பு நிற்கிற உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது இருக்கிற பேரன்பிலும் பெரும் காதலிலும் ஆகச் சிறந்த கருத்துக்களை உங்களுக்கு நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம். இந்த நிலத்தில் நாம் முன்வைக்கிற அரசியலை காசை வைத்தல்ல, ஆகச் சிறந்த கருத்தை வைத்து கட்டமைக்கிறோம். கோடிகளை கொட்டி அல்ல, உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி கட்டமைக்கிறோம். நாம் வந்தது எதற்காக? பதவிக்காக அல்ல, நம் மக்களின் உதவிக்காக. மக்களை வைத்து பிழைக்க அல்ல, நம் மக்களுக்காக உழைக்க. நாம் வந்தது பணத்திற்காக அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக. இங்கே 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாறுகிறது, ஆள் மாறுகிறது, ஆட்சி முறை மாறவில்லை. நம் நோக்கம் ஆள் மாறுவது, ஆட்சி மாறுவதல்ல, ஆட்சி முறை மாற வேண்டும். ஊழல், லஞ்சம், உண்மை, நேர்மை. நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீர்கள்? ஒரு பக்கம் ஊழல் லஞ்சம், உங்கள் பிள்ளைகள் உண்மை நேர்மையின் பக்கம். நீங்கள் எந்த பக்கம்? ஒரு
ஒரு பக்கம் வாக்குக்கு காசு, பணத்துக்கு வாக்கு, நம் இனத்துக்கு தூக்கு, நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு. நீ எந்த பக்கம் நிற்க போறாய்? ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். உன் வாக்கை பற்றிய கவலைப்படுபவன் உன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டான். நான் நிற்பது, உன் உடன் பிறந்தவன் நிற்பது உன் ஓட்டுக்காக அல்ல, நம் நாட்டுக்காக என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும். நான் கைவிரித்து நிற்பது உன் வாக்கை கேட்டல்ல, உன் வாக்குக்காக அல்ல, உன் வாழ்க்கைக்காக, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக. என் கனவை கவனி, என் கருத்தை கேள். சரியாக இருக்கிறது என்றால் என் கைகளை இறுக பற்றிக்கொள். நல்லதை கொள், அல்லதை தள். இதுதான் நீ செய்ய வேண்டியது. நாளைய என் தமிழ் சமூகத்தை வலிமையான வளமையான தமிழ் சமூகமாக, எழுச்சியும் புரட்சி மிகுந்த தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, நாடு உங்களுடையது. இந்த நாடு உங்களுடையது, நம்முடையது. இந்த நாட்டை மகத்தான ஒரு நாடாக மாற்றி நாம் படைக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். விடுங்க, நிக்கட்டும். தம்பி, தொந்தரவு பண்ணாதீங்க பிள்ளைல, விடுங்க. நாம் இந்த மண்ணில் ஒரு மகத்தான மாறுதலை செய்ய இருக்கிறோம். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளுக்கு ஆகச்சிறந்த கல்வியை இந்த நிலத்தில் கொடுக்க இருக்கிறோம். தனியார் பள்ளி கல்லூரியிலே கிடைக்கிற கல்வியை தாண்டி உலகத்தரத்திற்கு என் மக்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு வாழ்விடத்திலே ஆகச்சிறந்த கல்வியை கொடுப்பேன். இந்த நிலத்திலே, ராதாபுரத்திலே, கோயில்பட்டியிலே, திருநெல்வேலியிலே, தூத்துக்குடியிலே, அவனவன் வாழ்விடத்திலே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலை கொடுப்பேன். பெற்றுக் கொடுங்கள். கல்வி என்பது மானுட உரிமை. கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. பெற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் இயற்றி உன் மகன் முதலமைச்சர் கையெழுத்தை போட்டுவிட்டு அடுத்த கையெழுத்து கல்வி அறிவு செல்வத்தை என் பிள்ளைகளுக்கு ஆக சிறப்பாக கொடுப்போம். தனியார் முதலாளிகளோடு போட்டி போடுவேன். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசா, தனி ஒரு முதலாளியா? நீ கொடுக்கிற கல்வியை நான் கொடுக்கவில்லை என்றால் நான் தோற்று போகிறேனா? நான் எப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவன்? துப்பாக்கியும் பீரங்கியும் தூக்கி வந்த வெள்ளக்காரனை வாளையும் வேளையும் வைத்து விரட்டி அடித்த மறவன் மகன். நீ இந்த வேடிக்கையெல்லாம் என்னை மோதி ஜெயிப்பது கடினம். உலக தரத்திற்கு பின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூரை தாண்டி ஆக சிறந்த கல்வியை என் நாட்டு என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அறிவு சமூகம் புரிந்து கொள்ளும். இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ கடைகோடி கடைகோடி ராதாபுரத்திலே, கன்னியாகுமரியிலே, இந்த தூத்துக்குடியிலே, கோவில்பட்டியிலே, திருநெல்வேலியிலே, வள்ளியூரிலே, எங்கிருந்தாலும் ஆக சிறந்த மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன். தூய குடிநீரை கட்டணம் இல்லாமல் தருவேன். மற்ற எதையும் காசு இல்லாமல் தரமாட்டேன். இது 3ஐ மட்டும் ஆகத்தரமாக தருவேன். கல்வி தருவேன், வேலை தருவேன், அதுக்கு சம்பளம் தருவேன். அதை வச்சு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை தருவேன். ஒன்றையும் மாற்றி படைக்கிறோம், மாற்றி படைக்கிறோம். அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த மறவர்களின் பிள்ளைகள் நாம். மானத்திற்காக உயிரை விட்ட குலத்தில் வந்தவன் நாம். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா, அன்னார் உயிர் நீப்பர் மானம் வருகிறார். மானம் போச்சுன்னா உயிரே போயிருந்தா தமிழனுக்கு வள்ளுவ பெருமகன். இன்னைக்கு மானம் போகுது. அரிசி பருப்புக்கு, வேட்டி சேலைக்கு கையேந்திர நீ யார்? கொடுத்து கொடுத்து வாழ்ந்த பரம்பரையில் வந்தவன். மாத்திரமிடா, தலைகளா மாத்திரமிடா. என்னை நம்மடா, அவன் உடன் பிறந்தானே. பசி என்கிற சொல்லாம ஒழிக்கிறண்டா. இந்த நாட்டில் வேலை இல்லை என்ற சொல்ல இல்லாம ஒழிக்கிறண்டா. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு வளர்ச்சி போட்டு காட்டுறேன் பாரு நாளைக்கெல்லாம். பனையா அதுல இருந்து தொழிற்சாலை, தென்னையா அதுல, வாழையா அதுல, கரும்பா அதுல, எல்லாவற்றிலும் அந்தந்த நிலம் சார்ந்த தொழிற்சாலைகளை கட்டி
1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் உனக்கு கவர்மெண்ட் வேலை. நீ கவலையே படாது. பிள்ளைய நான் படிக்க வச்சிடறேன், உடம்பு முடியல நான் வைத்தியம் பார்த்துடுறேன், குடிக்க தண்ணி கொடுத்துட்றேன், நானே விவசாயம் பார்க்குறேன், சாப்பாட்டு பிரச்சனை இல்லை, நானே மின் உற்பத்தி செய்கிறேன், தடை இல்லாமல் மின்சாரம் கொடுத்துறேன், நானே சிலிண்டர் கேஸ் தயாரிக்கிறேன், தடை இல்லாமல் கொடுத்துட்றேன், காசு இல்லாமல் தரமாட்டேன், காசை வாங்கிட்டு தருவேன், தரமா தருவேன். உன் மகன் ஓசி பஸ் ஓட்ட வந்தால ஏசி பஸ் ஓட்ட வந்தாலும் காசை கொடுத்து போ, காசை கொடுத்து போ. இப்போ இதுவரைக்கும் நம்ம மண்ணில் அனல் அணு இந்த மாதிரி நச்சு மின் திட்டங்களை கொண்டு வந்து வச்சு, குறிப்பா நம்ம இடிந்த கரையில் பார்க்கிற அணு உலை, அங்கே அனல் மின்சாரம் 800 பண்றதில்ல. இதிலே நம்ம நிலத்தை, காற்றை, நீரை நஞ்சாக்குகிற திட்டத்தை நாம் கைவிடுறோம். கைவிட்டுட்டு நம்ம ஆட்சி என்ன செய்து மாற்று மின்பெருக்கத்துக்கு போயிருது. மாற்று மின்பெருக்கத்துக்கு போய் தடையில்லாத மின்சாரத்தை நம்மளுக்கு கொடுத்துருது. நம்ம சொந்தங்களுக்கு கொடுத்துறோம், குறைந்த கட்டணத்துக்கு கொடுத்துறோம். புரியுதா? எப்படியெல்லாம் உற்பத்தி செய்தான்னு கொண்டு வரேன்னு பாரு. தைரியமா இரு, நம்ம நல்ல நாட்டை நம்ம உருவாக்கிடலாம். ஒன்றும் பயப்படாது, பயப்படாதுங்க. இதுல பாரு, இதுல பாரு, முதல்ல இந்த முத்திரையை பாரு. தமிழ்நாடு அரசு முத்திரையவே மாத்திரம் வந்தவன நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னு இதுதான் தமிழ்நாட்டு அரசு முத்திரை. இங்க பாரு, நமக்கு தமிழ்நாட்டுக்கு 9,000 யூனிட் மின்சாரம் நமக்கு கிடைக்குது மாநில அரசின் திட்டத்தின் மூலம். மாநில அரசின் திட்டத்தின் மூலம் 9,000 கிடைக்குது. நமக்கு எவ்வளவு தேவைன்னா 5,000 மின்னாற்றல் மின்சாரம் கிடைக்குது. ஆனா 9,000 தேவைப்படுது. 5,000 தான் நம்மகிட்ட இருக்குது. இப்ப 5,700 நமக்கு பற்றாக்குறை இருக்குது. இந்த பற்றாக்குறையை அண்ணன் ஈடு செய்யறேன். இவன் என்ன செய்யறான்னு பாரு. இந்த ஆளு தனியார் நிறுவனங்களிடம் வாங்குது அரசு. இவன் என்ன பண்றான்? படிச்ச பிள்ளைகள் கவனிக்கணும். உற்பத்தியில முதலீடு செய்யாம வாங்குறதுல முதலீடு செய்து தொடர்ந்து 2 கட்சி ஆட்சியும் திமுக அதிமுக. அதாவது ப்ரொடக்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணாம பர்ச்சேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுது. என்ன காரணமா இருக்கும்? அதனாலதான் இவங்கள நாட்ட சீஃப் மினிஸ்டர் கமிஷன் பாய்ஸ் நம்ம சொல்றது காரணம் இவங்க தான். புரியுதா? இங்க பாரு, தனியார் நிறுவனங்களிலிருந்து வாங்குது. இப்ப வாங்குறதுல பல ஆயிரம் கோடியை முதலீடு செய்யுது. அப்ப ஒளிமயமான எதிர்காலத்திற்கு தடையற்ற மின்சாரம் தேவை. அதை நம்ம மக்களுக்கு நாமளே உற்பத்தி செய்து கொடுக்கிறோம். எப்படியெல்லாம் உற்பத்தி செய்யறோம் பாரு. நாட்டின் வளர்ச்சிக்கு மின் உற்பத்தியில் மாற்று மின்புற்பத்தி நுட்பம் தேவைப்படுது. அப்ப நம்ம அரசு எப்படி மாற்று மின்சார உற்பத்திக்கு போறோம்ங்கிறத அண்ணன் உனக்கு படமா காட்டுறேன். ஏன்னா நான் கருத்தா கடத்துறத விட காட்சியா விரிச்சு வைக்கும் போது உனக்கு பளிச்சுன்னு ஆமா அப்படி புரிஞ்சுக்கல. அதுக்குதான் நானே ஆஸ்திரேலியா ஹெலிகாப்டர்ல மாடு மேய்க்கிறான்டானா சிரிச்சேன். அப்புறம் போட்டு காட்டின ஆமா மேய்க்கிறான். அதான்டா டே, நம்புடா. உற்பத்தியில் முதலீடு செய்யாமல் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவதற்கு காரணம், ஒரு அலகு மின்சாரத்திற்கு, ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு ₹1 எடுத்தா கூட, கமிஷனா எடுத்தா கூட பல ஆயிரம் கோடி வந்துடும். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். ₹1 ₹2 எடுத்தா கூட 2,000 கோடி 3,000 கோடி வந்துடும். அப்போ மின் உற்பத்தியில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்றால் நாமளே உற்பத்திக்கு போயிடணும். அந்த என்ன செய்யணும்? வாங்குறத நிறுத்திட்டு வாங்குறதுல முதலீடு செய்வதை உற்பத்தியில முதலீடு செய்தால்தான் நிலையான தீர்வு வரும். வாங்குறதுனா ஒவ்வொரு ஆண்டும் வாங்கிக்கிட்டே போவோம், அதுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குவோம். அந்த உற்பத்தி செய்யற முதலாளி ஒரு யூனிட் மின்சாரம் என்ன விலைன்னு சொல்றானோ அந்த விலைக்குத்தான் நம்ம வாங்கி நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். அப்ப மின் கட்டண உயர்வை தடுக்க முடியாது. ஐயா ஸ்டாலின் மட்டும் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார். இப்போ நம்மளுடைய டிரான்ஸ்பார்ம், நம்மளுடைய மின் திட்டத்தை பாரு. இது அனல் மின் நிலையம். இது அனல் மின் நிலையம் எங்க இருக்கு? எண்ணூர்ல இருக்கு. இது அணு மின் நிலையம் எங்க இருக்கு? நம்ம ஊர்ல இருக்கு. இது இங்க பாரு, அனல் மின் நிலையத்தில் இருந்து வர்றதுல உலர் சாம்பல், அதாவது ஈரமா ஒரு சாம்பல் வெளியாகிட்டே இருக்கும். அந்த சாம்பல் என்ன செய்யும்? நிலமெங்கும் படியும், தண்ணியில போய்
காற்றெங்கும் பரவும். அப்ப அந்த சாம்பலை சுவாசிக்கும் போது நுரையீரல் தொற்று, புற்று, மூச்சு திணறல், கண்ணெரிச்சல், தோல் நோய் எல்லாம் வந்து சாவும். இப்ப இந்த நிலம் எல்லாம் இந்த உலர் சாம்பல் நீர் படிகிறதுனால நிலம் அப்படியே நாசமாகி நஞ்சாய் போயிடும், பயன்பட முடியும். அந்த இடத்தில் மக்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்று போயிடும். இப்ப துணியை நம்ம அம்மா காய வச்சான்னா எடுக்கும் போது எல்லாம் சாம்பலா இருக்கும். கருப்பா ஒரு காரை ஓட்டி போனீங்கன்னா வெள்ளையா தான் திரும்பி வருவேன். நீ இப்ப நான் போனேன்னா சாம்பலா வருவேன். ஏன்னா அப்படி உலர் சாம்பல். இந்த 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 ஆபத்தான உற்பத்தியை தடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணன் இந்த பாருங்க எப்படி இருக்கு பாரு. இது எண்ணூர் தான், நம்ம சென்னையில் இருக்கிற திருவெற்றியூர்ல இருக்கு எண்ணூர் அனல். இந்த ஒரு உலர் சாம்பல் எப்படி கொட்டி கிடக்கு. இந்த நிலத்தை பாரு. இதுல என்ன வரும்னு நினைக்கிற? என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? வீடு கட்டி வாழ முடியுமா? இங்க ஏதாவது வருமா? ஒன்னும் செய்ய முடியாது. அப்போ இந்த சாம்பல் இந்த தண்ணிக்குள்ள போகுது, இந்த நஞ்சாயி போகுது, இது கடலுக்குள்ள போகுது. இப்ப மாற்று மின்பெருக்கத்துக்கு உங்க அண்ணன் வாரேன், ஒவ்வொன்னா சொல்லி வரேன். இது எங்க? நம்ம ஊர்ல இருக்கிற அனல் மின்சாரம், அணு மின்சாரம். அணு மின்சாரம் இவன் என்ன சொல்லுவான் நமக்கு? அணு உள்ள இல்லைன்னா எப்படி மின்சாரத்தில் தன்னிறைவு அடைகிறது, எப்படி மின் உற்பத்தியை பெருக்கிறதுன்னு இனியும் புரிஞ்சுக்கணும். மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையால் அல்ல, அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்கு இல்லை. இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அப்போ இவர் நல்ல கவனி. ஆபத்தான அணு உலை மின்சாரம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம், இது மூணுமே பெரும் ஆபத்து. இது இந்த பூமி தாயின் தோல் இருக்குல்ல, தோல் ஈரக்குலையெல்லாம் அப்படியே உயிர் செதுக்கி எடுத்தா அப்படி இருக்கும். அப்படி 1 ஏக்கர் 2 ஏக்கர்ல 65,000 ஏக்கரை எடுத்திருக்கான் நெய்வேலியில. பாரு எப்படி எடுக்கிறான் பாரு, எப்படி எடுத்து போட்டிருக்கான் பாரு. நீ என் உடன் பிறந்தவனே, நீ கவனிச்சுக்கணும். போர் நடந்த விட்ட பிறகு கூட, போர் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் மக்கள் அந்த இடத்துல குடியேற்றிடலாம். ஆனா அணுவுல வெடிச்ச இடத்துலையும், இந்த நிலக்கரி எடுத்த இடத்துலையும், இந்த அனல் மின்சாரம் எடுத்த இடத்துலையும் மறுபடியும் நம்ம மக்களை குடியேற்ற முடியாது. சொல்றது புரியுதா? அந்த நிலம் எல்லாத்தையும் இழந்துருது, மக்கள் மறுபடியும் வாழ தகுதியற்றது. இங்க பாரு, இது நம்ம ஊர் தான், நெய்வேலி தான் பாரு, நெய்வேலி தான். அங்க என்ன ஆகுது? நீர் நஞ்சாயிருது. ஸ்டெர்லைட் இருக்க இடத்துல, அணு உலை இருக்க இடத்துல, அனல் மின்சாரம் இருக்க இடத்துல, இந்த நெய்வேலி பழுப்பு இடத்துல நீர் ஒரு மஞ்சள் நிறத்துக்கு மாறிடுது. அதுல யுரேனியம் கலந்துருது, நச்சு கலந்துருது. மீத்தேன் ஈத்தேன் இடம், சிப்காட் தொழிற்சாலை வச்ச இடம், இந்த இடத்துல நீர் நஞ்சாயிருது. நஞ்சான நீர் என்ன நிலத்துக்குள்ள போகும்போது, நிலத்தின் நீர் நஞ்சாகும் போது நஞ்சே விளையும், விஷமாதான் விளையும். அதை எடுத்து குடிக்கும் போது யுரேனியம் உள்ள உடலுக்குள்ள புகுந்து தாய்ப்பால் வரைக்கும் நஞ்சாயிருது. விளங்க? அதனால பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. நீ புற்றுநோய் மருத்துவமனைக்கு உன் அண்ணன் சொல்றேன், உன் மகன் சொல்றேன் போய் பாரு. 3 வயசு 2 வயசு 4 வயசு 1 வயசு குழந்தைலாம் புற்றுநோயோட இருக்கு. இது எவ்வளவு ஆபத்தானது. அந்த குழந்தை பான்பராக் போடலையே, அது புகையிலே போடலையே, சுருட்டை பிடிக்கலையே, சீரட்டை பிடிக்கலையே, எப்படி புற்றுநோய் வந்துச்சு? தாய்ப்பால் விஷமாயிருச்சு. ஏன் விஷமாயிருச்சு? காற்று, நீர், சோறு 3 விஷமாயிருச்சு. அதனால இந்த புற்று பரவுது. 100 மரணம் பட்டியலிட்டு பாருவான்னு சொல்றேன், 90 மரணம் புற்றுநோயா இருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய பேராபத்துக்குள் சிக்கி இருக்குது. நமக்கு பேசல, நம்ம பிள்ளைகளை இந்த நிலையில விட்டுட்டு போக போறோமான்னு பேசுறேன். உனக்கு புரியுதா? நான் செத்துருவேன் கொஞ்ச நாள்ல, நீனும் பிறந்துட்ட. ஆனால் எந்த நம்பிக்கையில் உன் சந்ததியை, உன் பிள்ளை இந்த பூமியில விட்டு போவ? குடிக்க தண்ணி இல்ல, படிக்க கல்வி இல்ல, சுவாசிக்க காற்று இல்ல, சாப்பிட விஷமில்லாத உணவில்லை. அப்புறம் என் உடன் பிறந்தவனே, நீ என்னிலும் சின்ன பையனா இருப்பா, நீ பார்த்துருக்க மாட்டேன். அம்மா பாட்ட கேளு. பூச்சி கத்தரிக்காய்னு ஒண்ணு இப்ப இருக்கா? மாம்பழத்தை நறுக்கிட்டு போனா அந்த கொட்டைக்கிட்ட ஒரு வண்டு இருக்குமே, இப்ப இருக்கா? இல்ல. ஏன்? பூச்சி செத்து போச்சு. ஏன்? பூவுலே நீ விஷத்தை அடிச்சிடுற. பூச்சி உடனே செத்துருச்சு, நீ கொஞ்சம் நாள் கழிச்சு சாவ. இந்த பாரு, இங்க பாரு, இந்த வயலை பாரு. எங்கேயும் இல்லடா, நம்ம ஊர் தான். இது என்னன்னு கேட்டா, இந்த நிலக்கரி எப்படி உருவாகுதுன்னா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமிக்குள்ள புதைந்த, இப்ப கீழடி மாதிரி புதைந்த மரம் செடி கொடிகள் மக்கி அப்படியே காற்றின் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் என்ன ஆயிருது? கரியாயிருது, எரிஞ்சு கரியாயிருது. அந்த கரி நிலக்கரி. அந்த நிலக்கரிக்குள்ள கரிக்குள்ள ஒரு வெடிப்பு இருக்கு. இப்படி அந்த வெடிப்புக்குள்ள காற்று இருக்கு. அந்த காற்று தான் மீத்தேன், ஈத்தேன், பயோகேஸ். அதுதான் உனக்கு சிலிண்டர்ல அடைக்கிறான். நான் சொல்றது புரியுதா? இப்போ இந்த நிலக்கரியை எடுக்கிறான், தோண்டி தோண்டி எடுக்கிறான். இந்த நிலக்கரிக்குள்ள காற்று எடுக்கிறான், அது தஞ்சாவூர்ல எடுக்கிறான், இது நெய்வேலியில எடுக்கிறான். இப்ப இதுக்கு என்ன பண்ணுவேன் நீ? மின்சாரத்துக்கு இந்தா வரும் மைன்னு சொல்றேன்.
இதை தொடாம செய்யறேன் பாரு, மின்சாரம் எப்படி பண்றேன் பாரு. இங்க பாரு, கொஞ்சம் வழிவிட அவங்களுக்கு, மறைக்காம தம்பி மறைக்காம. 3 இந்த நச்சு திட்டத்தையும் கைவிட்டேன் மையன். இது எங்க? இது நம்ம இடிந்தகர போராட்டம் தான். டேய், நம்ம ஆத்தால பண்றான். இங்க பாரு, இங்க பாரு, இடிந்தகரதாப்பா. இதுல என்ன கொடுமைன்னா, நீ நல்லா கொஞ்சிக்கணும். ஆபத்தான மின் உற்பத்தியை பூரா அரசு வச்சிருக்குது. அணுல பேராபத்து, அனல் ஆபத்து, நிலக்கரி ஆபத்து, இதை அரசு வச்சுக்கிறது. ஆனா ஆபத்து இல்லாத, சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத, பூமிக்கு எந்த கேடும் இல்லாத, காற்றுக்கு நீருக்கு எந்த கேடும் இல்லாத காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை மின்சாரத்தை தனியாற்ற கொடுத்துரு. ஏன்னா நீ அணுவுல எதிர்த்து போராடுவ, அரசு சுட்டுக் கொள்ளும், வழக்கு போடும், உள்ள போடும். அனல் மின்சாரத்தை எதிர்த்து போராடுவ, வழக்கு போடும், உள்ள போடும், அடக்கி ஒடுக்கும். நீ நெருவேலி பழுப்பு நிலக்கு மின்சாரத்தை எதிர்த்து போராடுவ. உன் அண்ணனை என்னையெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது 144 தடையப்படி திருப்பிட்டான். உள்ளே நுழைய விட மாட்டான், தடுப்பான். ஆனால் சூழியலுக்கு எந்த கேடும் இல்லாத மின் உற்பத்தியை தனியார் முதலாளிகள் கொடுத்து லாபம் சம்பாதிக்க விடுவான். அதனாலதான் இந்த அரசை தொலைக்கணும்ன்ற உங்க அண்ணன் ஒழிக்கணும். இது வாரா, இங்க வாரா, இதாண்டா ஆபத்து இல்லாத மின்சார உற்பத்தி. இதுதான், இதை நம்ம பிடிச்சுக்கிறோம். சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத இந்த உற்பத்தியை அதானி சோலார். நல்லா இங்க படி படி, என்ன இருக்கு? ஏன் நீ உற்பத்தி செய்யாம புடுங்க போறியான்னு கேளு. நீ அதை விட உனக்கு என்ன மயிர புடுங்குற வேலையா? சாராயங்காட்சி விற்க தெரியுது நாயே, உனக்கு இந்த விருது உற்பத்தி செய்ய தெரியாதா? தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? தெரியலனா வெளியில வா, நாங்க செஞ்சுக்கிறோம். வெளில வா. கூடுமடா. பாரு, இதுல என்ன சொல்றான்னா, இந்த அணு உலையை சொல்றான். டேய், அண்ணன் சொல்லல, அணு விஞ்ஞானி சொல்றான். அணு குண்டு மேல அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு பக்கத்தில் குடியிருப்பதும் ரெண்டும் ஒண்ணுதாங்கிறான். உலகத்திலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாதுங்கிறான். அந்த அணு எங்க இருக்கு? இங்க பாரு, கடலில் இருந்தும் மக்கள் குடியிருப்புகள் இருந்தும் 16 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கணுங்கிறான். பக்கத்து வீட்டுல இருக்குடா. டேய், இங்க வர நம்ம அடுத்த சுவர்ல இருக்குடா அணுல. பாத்துக்க, பச்சை மட்டனை பொழைச்சுக்கிடுவான். மிச்சம் இங்க பாரு, இங்க இப்ப பாத்துக்கிட்டே வா, ஒன்னு சொல்றேன். இதை நம்ம நிறுத்திடும். இதை நிறுத்திட்டு இங்க பாரு, இது என்னன்னா புகுஷிமாவில் ஜப்பான்ல வெடிச்சது. இதுக்கு முன்னாடி செர்னோபில்ல ரஷ்யால வெடிச்சது. ஒன்னொன்னா பாரு. அணுவுல வெடிக்காதுன்னு யாரும் உறுதி தர முடியாது. வெடிக்கும், எப்பன்னு தெரியாது. இது இப்ப அண்மையில ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி புகுஷிமா ஜப்பான்ல வெடிச்சது. இங்க பாரு, நம்ம எதுக்கு சொல்றேன்? இந்த நிலைமை நமக்கு வர்றதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும்னு சொல்றேன். இந்த அணுவுல வெடிச்சது உடனே இந்த நவோடா கான்ங்கிறது யார் தெரியுமா? இவர் ஜப்பான் பிரதமர். இவர் இந்தியாவுக்கு வந்த போது ஜூனியர் வீடர்ல ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியை உனக்கு போடுறேன் பாரு. புகுஷிமா அணு உலை நிகழ்ந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது நிலை எப்படி இருக்கிறது? இப்ப ஒரு 10 ஆண்டு இருக்கும், 4 ஆண்டு ஆயிடுச்சு. அதாவது என்னன்னா, இந்தியா மாதிரி பெரிய நாடுகள் இந்த அணு உற்பத்திக்கு போகக்கூடாது. எங்களை பார்த்தாவது பாடம் கற்றுக்க வேண்டும். ஏன்னா நீ ரஷ்யாவும் ஜப்பானும் நம்மளை விட தொழில்நுட்பத்தில் மேம்பட்டவர்கள். அவர்களாலே பாதுகாப்பா வைக்க முடியல, பெரிய இழப்பை சந்திச்சிட்டாங்க. இங்க பாரு, இந்த கட்டுரை நீ தட்டி பதிவிறக்கம் பண்ணி பொறுமையா படி. இந்த அம்மா, ஜப்பான்ல இருக்கிற ஒரு அம்மா சொல்லுது, முன்னாடியெல்லாம் எங்க வீட்டு கதவை, ஜன்னல் கதை திறந்தா மலர்களிலிருந்து வருகிற மகரந்த வாசம் வரும். இப்போல்லாம் சீசிய வாசம் தான் வருது. இந்த அணுவுலை வெடிச்ச அந்த வாசம், அந்த கந்தக வாசம் தான் வருதுங்க. அந்த கழிவை எங்க வைக்கிறதுங்கிறது தெரியல. அது எவ்வளவு மிச்சமாகுதுன்னு பாரு. இத நம்ம அரசு எங்க வைக்கிறதுன்னு தெரியாம கோலாறுல அந்த தங்க வயல்ல பெரும்பாலும் பல ஆயிரக்கணக்கான டன்
இந்த அணுக்கழிவு மிச்சமாகுது. அந்த அணுக்கழிவை பூமிக்கு கீழே எப்படி புதைக்கணுமா, ஒரு நன்கு கட்டமைக்கிட்டு அந்த இந்த இது அலுமினிய தகடுல சுவர் அளவுக்கு கட்டி பெட்டி மாதிரி அதுக்குள்ள போட்டு மேலே ஒரு தகடை போட்டு வெல்டு வச்சு பல ஆயிரம் 5000 6000 அடிக்கு கீழே தோண்டி புதைக்கணுமா. அப்படி புதைச்சாலும் அதனுடைய அணுக்கதிர் வீச்சு குறையிறதுக்கு 50,000 ஆண்டுகள் ஆகுங்கிறான். இது கோளார் தங்கவயல். இங்க எடுக்கிற இந்த அணுக்கழிவுகளை அங்க போய் கொட்டலாம்னு ஒரு முடிவெடுத்தான். எப்படி ஒரு முடிவு, கொட்டலாம் அப்படின்னு கர்நாடகாவில் அதுக்குள்ள வச்சு மூடலாம்னு இது சொல்லுது. உடனே அந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் தன் கட்சி கொடியை கீழே போட்டு கர்நாடக மாநில கொடியை எடுத்துக்கிட்டு போராடு. அதாவது ஒரு கருத்தை முன்வைக்குது, அங்க வைக்கலாமா அப்படின்னு ஒரு விவாதத்துக்கு வரும்போதே எதிர்த்து அச்சுறுத்தி எங்க ஊர்ல அதெல்லாம் புதைக்க முடியாதுன்னு சொல்லின உடனே இடிந்த கரையிலே புதைக்கிறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டான். நம்மளை மொத்தமா புதைக்கிறது தான் அது. அது எப்படி சொல்றாங்க, அது எப்படி புதைக்கிறதுனா நல்ல அலுமினிய தகடுகளாலான ஒரு பெட்டியை செய்யறது, இதுக்குள்ள கழிவை கொட்டி அப்படியே மூடுறது, இதை இருக்கிறது வெல்டு வச்சு வச்சு ஆழமா 900 அடிகள் தோண்டி அதுக்குள்ள ஒண்டி பூமிகளை வச்சு புதைக்கிறது. அப்படி புதைச்சாலும் இதனுடைய கதிர்வீச்சு அடங்க 50,000 ஆண்டுகள் ஆகுங்கிறான். இந்த பிளாஸ்டிக் எப்படி மக்கி மண்ணோடு மண்ணா போக 5000 ஆண்டு 50,000 ஆண்டு 5 லட்சம் ஆண்டுங்கிறான். எவனும் பார்க்க போறது இல்லை. இது எப்படி கதைன்னா, இந்த அணு உலையால் தயாரிக்கப்படுற மின்சாரம் எல்லாருக்கும், இழப்பு மட்டும் தமிழனுக்கு. அணுவுல பாதுகாப்பானது மார்க் அடிச்சு அழுவாங்கல்ல, அணுவுல பாதுகாப்பானது எல்லாம் ஓஞ்சிருக்காங்க. அதே ஜப்பான் முன்னாள் பிரதமர் நோபடா என்ன சொல்றாரு, இந்தியா போன்ற பெரிய நாடுகள் மரபு சாரா எரிசக்திக்கு போறது. மரபு சாரா எரிசக்தி அதை என்ன தரேன், இயற்கை. நான் சொல்றேன்ல, சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலை, இந்த மின்சாரத்துக்கு நம்ம போயிடுறோம்ங்கிறேன். அதை ஜப்பான் பிரதமர் சொல்றாரு, இந்தியா மாதிரி பெரிய நாடு போடணும். இவன் போக மாட்டான். போனாலும் முதலாளி லாபத்தை தான் குறிவிப்பான். ஏன்னா இவன் தலைவன் இல்லை, தரகர், புரோக்கர். நான் தலைவனும் இல்லை, நான் யாரு, உன் மகன், உன் உடன் பிறந்தவன். இந்த அணுகுலையை ஆதரிச்சு பேசிய அப்துல் கலாம் அவர்களோட என்ன சொல்றாரு, பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம் தான் ஏற்றது என்று வலியுறுத்துறார். கடைசியா அணு உலை கண்டுபிடித்தது மின் உற்பத்திக்காக அல்ல, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையால் அல்ல. இது ரெண்டையும் வளைக்கு சொல்லுவான். அணு உலைனா மின்சாரத்துக்கு என்ன பண்ணுவீங்க, அப்ப மின்சாரத்துக்கு என்ன பண்ணுவீங்க. இப்ப அணு உலை வந்துருச்சு, தடையெல்லாம் மின்சாரம் வந்துச்சு. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அற்புதமான உயிர், அபூர்வமான உயிர் அற்ப கொசு கடிச்சு கொள்ளுதடா. அற்ப கொசுவிடம் இருந்து கூட இவரை பாதுகாக்க முடியாதவங்க அணுகுல வெடிச்சா எப்படி பாதுகாப்பான்? இதான நமக்கு, இவர்கள் எப்படி பாதுகாப்பார்கள்? ஏற்கனவே சுவாசிக்கிற காற்று நன்றி நடந்திருக்கிற போது நான் போராட்டம் தான் இங்க. எதுக்கு, அணுக்கழிவை என் மண்ணில் புதைக்காத இன்னும் போராடின ஒரே மகன் நான் தான். அவன் அங்க புதைக்கூடாது, கர்நாடகம் இங்க. ஆமா, காற்று மண்டலத்தில் என் இளம் என்னாவது, என் மக்களின் எதிர்கால வாழ்வு என்னாவது, அதை எடுத்து ஒரு போராட்டம். எல்லாமே சாலை கழிவு, ஆலை கழிவு, எல்லாவற்றையும் அந்த நீர்நிலைகளில் கொட்டி நாசமாக்குகிற கடைசியாக ஸ்டெர்லைட் அணு ஜான் கிளைமேட்ங்கிற அந்த நகர்ல கடற்கரையில மனோசருங்கிற அந்த அணு நிலையத்தில் 3 அணு உலை இருக்கு. ஆனால் ஜப்பானில் இது பாதுகாப்பானது என்ன மட்டும் பயன்படுத்தல, எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்து பிரித்து குஜராத்திலே புதைங்க, ஆந்திராவில் புதைங்க. அது கழிவு எனக்கு, அழிவு எனக்கு, மின்சாரம் உங்களுக்கு. இந்த நச்சு திட்டங்களை அதாவது உங்களாம் நம்ப முடியுதா பாருங்க,
நன்கு கட்டமைக்கப்பட்ட கான்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல ஊடுருவி செல்லுங்கிறான் அணுக்கதிர். அந்த கதிர்வீச்சு கான்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல ஊடுருவி செல்லுதுன்னா நம்ம சதை எம்மாத்திரம் நீங்க யோசிச்சு ஒண்ணுமே நீ செய்ய வேண்டாம். அணு உலை வெடிக்க வேண்டாம், அணுக்களை நீ புதைக்க வேண்டாம். அணு உலைய குளிர் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த அணு உலை இருக்குல்ல, அதை குளிர் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதை குளிர்விக்க நீ பீச்சி அடிக்கணும் தண்ணீரை. அதனாலதான் கடற்கரை பக்கத்திலேயே அணு உலை அமைக்கிறது காரணம். நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இந்த அணு உலையை குளிர்விக்க நீ அந்த மேல பீச்சி அடிக்கிற தண்ணீரை கடலில் பாய்த்தினாலே போதும். கதிர்வீச்சு கடலெங்கும் பாய்ந்து எல்லா உயிரினங்களும் நஞ்சாயிரும். இங்க பாரு, இது ஐயா ராஜீவ் காந்தி ஆட்சி அப்போ போபால்ல ஒரு விஷவாயு ஒரு தொழிற்சாலை வெடிச்சது. உனக்கு தெரியும், படிப்ப போபால் விஷவாயு பெரிய, நாங்கெல்லாம் சின்ன பசங்க, பெரிய தாக்கம். அதுல பாதிக்கப்பட்டதுல இன்று வரை குழந்தைகள் குறையோட பிறக்கிறார். இன்னும் தொடர்வண்டி நிலையத்தில், பேருந்து நிலையத்தில் உடல் மாற்றுத்திறனோடு பிறந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார் இன்று வரை. அந்த தொழிற்சாலைக்கு அந்த ஆண்டர்சனை தப்பிக்க வைத்து விட்டார் ராஜீவ்காந்தின்னு பெரிய குற்றமெல்லாம் வந்துச்சு, உனக்கு தெரியும். பாருத எப்படி இன்னைக்கு வரைக்கும் இன்னும் நீ இதை போய் பார்க்கலாம். 3 தலைமுறைக்கு பிறகு பிறக்கிற குழந்தைகளும் ஊனமுற்று பிறக்கிறார்கள். காரணம் ஒரே ஒரு இந்த போபால் விஷவாயு தாக்கம் தான். பாரு, இந்த பாரு எப்படி 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 இருக்கு பாரு, எவ்வளவு பெரிய பாதிப்பு. ஒரு முதலாளியின் லாபம் ஈட்டுதலுக்கு இது செர்னோபில்னு புகுசிமா போல இங்கு பேரிட நடக்காது என எப்படி நீ உத்தரவு தருவேன்? நீ பாரு, போப்பா. இது என்ன பண்றான்னா, இந்த அணு உலையை குளிர்விக்கிறதுக்கு அதுல எப்பவுமே தண்ணியை பீச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணி எப்படி கடலுக்குள்ள போகுது பாரு. அந்த கடலுக்குள்ள போறதுனால மிகப்பெரிய உயிரினங்கள் பாரு எல்லாம் செத்து கரவுதுங்க பாரு. இங்க பாரு, இதெல்லாம் செத்து கரவுதுன்னு தான். இதெல்லாம் வேற ஊர்லடா, நம்ம ஊர் தான். இந்த மீன்லாம் பாரு, இங்க பாரு, இதெல்லாம் மீன் தம்பி. இது எங்க ஊர் திருவெற்றியூர்லப்பா, திருவான்மியூர்ல. இங்க பாருப்பா, ஜப்பான். இதெல்லாம் இங்க பாரு, இது ஜப்பான் நாட்டுல. இங்க பாரு, இதெல்லாம் என்னன்னா இந்த அணு கசிஞ்சு போற அந்த தண்ணியிலே கடலுக்குள்ள வாழ்ற உயிரினங்கள் செத்துருது. அந்த கடல் மீனை நம்ம பிடிச்சு திங்கிறோம். 33 விழுக்காடு மனித உணவில் உணவு தேவையை ஈடுகட்டுறது கடல் உணவு தான். இந்த உணவை, இந்த மீனை நம்ம சாப்பிடும் போது இந்த மீனுக்குள் அதுக்குள்ள இருக்கிற அணுக்கசிவு நம்ம வந்தா என்ன ஆகும்னு கற்பனை செஞ்சுப்பார். அப்போ இங்க பாரு, இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் காட்டுறேன் பாரு. இங்க பாரு எப்படி கொட்டுறான் பாரா. ஏய், நீ இதை போய் பார்க்க மாட்டேன், உன்னை உள்ள விட மாட்டான். எப்படி கொட்டுறான் பாரு. 33 விழுக்காடு கடல் உணவு தான். இந்த பாரு போது என்ன நஞ்சு எப்படி கொட்டுறான் பாரு. இப்படி போய் இங்க பாரு, இந்த நீர் பாரு, நல்லா பாரு. இப்படி இந்த தண்ணி வாய்க்கால்ல போய் வாயல்ல முளைக்குது, புல்லு முளைக்குது, புல்லாயிருச்சு. புல்ல மாடு தின்னுட்டு மாடு பால் கறக்குது. பால் கறந்தோடனே பாலா இல்ல நெய்யா எடுத்துட்டேன். நெய்யா எடுத்து ஒரு கண்ணாடி போத்தல அடைச்சிட்டேன். அடைச்சு மூடிட்டு வீட்டுக்குள்ள எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு இந்த போத்தலை வச்சுனா இப்படி பகல் மாதிரி எரியுங்கிற. அப்படின்னா பாரு, புல்லாயி மாடு தின்னு பாலாயி நெய்யாயுமே போகலடா அந்த கதிர்வீச்சு. பாத்துக்கடா, இந்த பாரு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல மதில் சுவரை தகர்க்குங்கிற. அப்ப நம்ம சதை எம்மாத்திரம்னு பாரு. இங்க பாரு எப்படி செத்து கிடக்குறான் பாரு. இங்க பாரு, இது 1 2 காட்டுறேன், பயந்து வாங்கிட்டு பாரு. இதெல்லாம் போட்டு காட்டினா நீ ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சு காட்டுறேன்னு நினைக்கிறியா? நான் உன் ஓட்டுக்காக பேசிக்கல, உன் நாட்டுக்காக. பார்த்துக்க. எந்த இடத்திலையும் மனிதன் திருப்பி வாழ முடியாது. இந்த மீத்தேன், ஈத்தேன், அணுவுல, அனல், இந்த கருமை எடுத்த இடத்துல இப்ப என்ன செய்யறோம்? 3 பேன் பண்ணிடுறோம். மீத்தேன், கீத்தேன் எல்லாத்தையும் பேன் பண்ணிடுறோம். பேன் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? அவங்க அண்ணன் இங்க பாரு, ஆட்டத்தை மாத்தி ஆரம்பிக்கிறேன் பாரு. மாற்று மின்பருக்கத்துக்கு வந்துடுறேன். ஒரே இடத்துல காற்றாலை சூரிய தகடு எப்படி போடுறேன் பாரு. தமிழ்நாட்டு அரசு இனி என் மக்கள் கட்டுகிற எல்லா வீட்டு மேற்கூரையும்
சூரிய தகடு இருக்கணும். உன்னால போட முடியல, நான் உனக்கு பணம் தருவேன், போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கட்டிடணும். அரசாங்கம் காக்சு கட்டினாலும் சரி மேற்கூரை சூரிய தகடு தான். பேருந்து மேற்கூரை, பேருந்து நிலையம் எல்லா இடத்துலையும் மேற்கூரை. கேரளாவில் பாரு போட்டுக்கிட்டு இருக்கான். நான் போட சொல்லுவேன், இந்த சீட்டுக்கு இந்த சீட் எடுத்துட்டு இதை போடு, இந்த சீட் எடுத்துட்டு இதை போடு. போற்றணும் போற்றணும் போடணும் போடணும். எல்லா இடத்திலையும் மேற்கூரை சூரிய தகடு. ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே வா எப்படி பண்றேன்னு பாரு. பேருந்து நிலையம் மேல பாரு, இந்த பாரு கழிவறை மேல பாரு, எல்லாத்திலையும் போட்டுரும். சந்தை அது மேல பாரு போட்டுரும். எல்லா கட்டிடங்கள் மேலையும் சூரிய ஒளி தகட போட்டுரும். இடம் என்ன பண்றதுன்னா இந்த மாதிரி மேற்கூரையை கையில் எடுத்துக்கிறோம். இப்ப கேரளா என்ன பண்ணுது பாரு. கேரளாவில் இது மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. வீடுகள் மேல சூரிய தகடு மாற்று மின்பருக்கத்துக்கு போயிட்டான், சோலார் எனர்ஜிக்கு போயிட்டான். அருகில் இருந்தா தருக்கு 1/2 கிலோமீட்டர்ல. இப்ப அங்கிருந்தா காலையில் வந்தேன். அவனை பார்த்தாவது நம்ம கத்துக்க வேணாமா? முதல்ல அணுகுல எங்க வந்துச்சுன்னு நினைக்கிறேன், கேரளாவுக்கு தான். கேரளாவில் வேணாம்ட்டான். எனக்கு வேணாம், எனக்கு வெளிச்சத்தில் வாழ்றதும் உயிரோட வாழ்றது ரொம்ப முக்கியம் போன்ட்டான். அவன் அங்கிருந்து நகர்த்திவனு இங்கே நட்டான். அங்க வேணாம்னு இங்க வைனா. ஏன் ஏன் நமக்கு அரிமானம் கட்டு போயிட்டு இது. இப்ப நாம என்ன பண்ணிக்கிறோம்? இப்ப உனக்கு அண்ணன் சொல்றேன் பாரு, மாட்டு பண்ணை 2000 ஏக்கர்ல போடுறேன் அண்ணன். இந்த பாரு, இந்த டிவைடர் முழுக்க போடுறேன் பாரு அவங்க அண்ணன். டேய், இந்த நடுச்சாலையில் 2 ஓரத்திலையும் போட்டிருக்கேன் பாரு தம்பி. இவரா 2 ஓரத்திலையும் போட்டிருக்கேன்னா இந்த நடுவால காற்றாடை வச்சிருக்கா. வச்சா நீ காரு மோட்டர் பைக்கு இதெல்லாம் போதுலட பஸ், அந்த வேகத்துல இந்த காற்றாலை இயங்கி மின்சாரத்தை சேமிக்கும்டா. இப்ப கடல் அலைடா. கடல் அலையில் எப்படின்னா மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிற கடற்கரையை விட்டுரும். இங்க படகு செல்லுது, இங்க கப்பல் போகுது, இதையெல்லாம் விட்டுரும். அந்த இடத்த தொல்லை பண்ணக்கூடாது. மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாத கடற்கரையை தேர்வு செய்யறோம். தேர்வு செஞ்சு இங்க வர இந்த மீன் பிடிக்க போறது இதெல்லாம் விட்டுரும். மக்கள் சுற்றுலா, அந்த திருச்செந்தூர், சென்னையில் மெரினா இதெல்லாம் விட்டுரும். விட்டுட்டு இந்த மாதிரி இந்த சும்மா தேவையில்லாமல் இருக்க பாரு இந்த கடற்கரை பல 1000 கிலோமீட்டருக்கு இதில் போட்டுறோம்டா. இந்த மாதிரி காற்றாலையை போட்டுரும். பிரிட்டன் எப்படி பண்ணுது? கரையில் போடல, 100 அடி 300 அடிக்கு உள்ள போயிருது, கடலுக்குள்ள போயிருது. இந்த போட்டிருக்கும் பாரு, காட்டுறேன் பாரு. இந்த பாரு கடலுக்குள்ள போய் போட்டுருது. பயன்பாட்டுக்கு இல்லை அந்த இடம் அப்படின்னா இந்த பாரு கடற்கரையை ஒட்டி போட்டுரு. நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டுரும். இப்ப என்ன பண்ற அண்ணே, மலை முகடுகள் வீணா இருக்குல்ல, அது மேல எல்லாம் காற்றாலையும் சூரிய தகடையும் மாட்டிடுறேன் பாரு. விளைநிலத்தை பறிக்க மாட்டேன், பயப்படாத. இந்த பாரு இங்க பாரு, அப்படி போட்டிருக்கேன் பாரு. 66 ஏக்கர்ல நெய்வேலி பழுப்பு நிலக்கரி. வந்தவன என்ன பண்ற, அவனை நீ கெட் அவுட் ஆயிடுச்சுன்ற, வெளியேற்றிடுறேன், வெள்ளப்படான்ற. ஏ போயா மத்திய அரசு கித்தியர், ஏ போயா வெள்ள போயா. என்ன பண்ற, 66 ஏக்கரை அண்ணன் எடுத்துக்கிட்டு அவன் பூமி தாயின் ஈரக்குலைய இதயத்தை அறுத்து எடுத்த மின்சாரத்தை அப்படியே எடுத்துட்டு 66 ஏக்கர்லையும் போடுறோம்ல காற்றாடை சூரிய ஒளி தகடை. கற்பனை பண்ணிப்பா, 66 ஏக்கர். ஒரு பய வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது, போய் அங்க வேலை செய். இவ்வாறு இவ்வளவு இடத்தையும் நாசம் பண்ணிட்டான். இவனை வெளியேற்றிட்டு இப்படி போடுறோம். போட்டு நிலக்கரி போட்டு அதை எடுத்துட்டு சூரிய தகடை போட்டு அண்ணன் என்ன பண்றேன், காற்றாலை சூரிய தகடு போட்டு காட்டுறேன் பாரு. ஆடு மாடு காற்றாலை அங்க இருக்கும், சூரிய தகடு இங்க இருக்கும். இது கடையில புல்லுல ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். 3 பயன்பாட்டுக்கு ஒரு நிலத்தை அண்ணன் எடுத்துட்டு போயிடுறேன். சூரிய ஒளி, காற்றாலை மின்சாரம், ஆடு மெய் மாடு மெய், அங்க கோழி மெய் நாட்டுக்கோழி, அங்க கழுதை மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். சிரிக்காத உலகத்திலே விலை உயர்ந்த பால் கழுதப்பால். தெரியாத கழுதைகளா நாம இருந்திருக்கோம். வைத்தியக்காரா 1 லிட்டர் பால் 5000 ஹவு மச் டாங்கி மில்க் ஹவு மச் தட்டிப்பார். இந்த பாரு 6000. 1 லிட்டர் பால் காசை தாண்டா உனக்கு ஸ்டாலின் டோக்கன்ல தரேன்றாப்ல. 8000 வேணா. இங்க பாரு, இந்த பாரு
வரி போடலாம். எடுத்துட்டு அந்த நிலமெங்கும் சமன்படுத்தி புற்களை வளர்க்க பார்க்கிறோம். வளர்த்த பிறகு ஆடு மாடு நாட்டு கோழி 65,000 ஏக்கர்ல பண்ணடா. மாட்டுல இருந்து பால் எடுக்கிறேன். பால்ல இருந்து பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், பாலாடை கட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை அங்கே வேலை. இப்ப திருநெல்வேலி, இப்ப அம்பாசமுத்திரம் இங்க இருக்கு வச்சுக்க. உனக்கு என்ன கரும்பு வருதா? கரும்புல இருந்து தொழிற்சாலை 2000 ஏக்கர்ல போடுறோம். நிலத்துக்கு என்ன பண்ண அவசியமா? ஆத்தால பண்ற குத்தகைக்கு வாங்கிக்கிறோம். நீ என்ன செய்ய? 30 ஆண்டுக்கு லீஸுக்கு தந்துரு. எவ்வளவு பணம் கேட்கிற? இந்தா பத்திரம் ஒன்றுதான் இருக்கு, பட்டா ஒன்றுதான் இருக்கு, நிலம் ஒண்ணுதே, பயன்பாடு மக்களுக்கு. எடுத்துட்டு என்ன பண்ணுவேன்? போடுவேன் 2000-3000 ஏக்கர்ல கரும்பு. கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறேன். கரும்புல இருந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம், சக்கையிலிருந்து சாப்பிடுற தட்டு, அந்த சக்கையிலிருந்து தாள், என்னென்ன வித்த காட்டுறேன் பாரு. கரும்புல இருந்து தாள் எடுக்கிறேன். மரத்தேவன் அதை காகிதம் தயாரிக்க வெட்டின கையை 2ஆ வெட்டி விடுவேன். என்ன திமிர்ல சொல்றேன்? நீ இருடா அம்பாசமுத்திரத்துல, நீ இருடா ராதாபுரத்துல உனக்கு வேலை தரேன். என்ன திமிர்ல சொல்றேன்? அங்கேயே போடுவேன் தொழிற்சாலை. பனைனா பனையில இருந்து தொழிற்சாலை. பெரிய கட்டணமும் கட்ட மாட்டேன். சீட்டை போட்டு ஏசியை போட்டு விட்டுருவேன். தர்மாகோலை போட்டு ஃபால் சீலிங்கை போட்டு ஏசியை போட்டு 17 இறக்கி கொடுக்கணும். கவர்மெண்ட் சம்பளம், காசை கொடுத்துட்டு போயிடணும். 1 கிலோ கருப்பட்டி, 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபாய். டன்னா ஏற்றுமதி செஞ்சிருவேன். இறக்குமதி போயிடணும். அப்புறம் மறுபடி பணம்பால் ஓஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? தென்னையில 17 காய்ச்சுவேன். எப்படி? தாய்லாந்துல காய்ச்சுறேன். பாருவேன் வந்தவன இந்த சுடுறான் பாரு, அவனை தேடி தேடி சுடுவேன். கால கொடுமடா. ஒரு பணம்பால் பல ஆயிரம் ஆண்டுகளா என் வாழ்க்கையோட வந்த மூலிகை சாறு, என் தாயின் மார்ல இருந்த பால், பசுவின் மார்ல இருந்து பால், என் பனை தென்னையின் மார்ல இருந்து பால். இது கல்லு விஷம்ன்ற, இத மதுன்ற. நீ கண்ட கெமிக்கலை போட்டு வேதி நச்ச போட்டு காய்ச்சி வைக்கிற சாராயத்தை குடிக்க வச்சு என் பிள்ளைகள் தாலி இருக்கிற கல்ல குடிச்சு ஒருத்தன் செத்தான். என் அக்கா தங்கச்சி தாலி எடுத்தா. காட்டுறான் காட்டுறான் காட்டுறான். கல்ல குடிச்சு ஒருத்தன் செத்தான், செய்தி காட்டு. கல்ல குடிச்சு சொத்தமட்டை வித்தான், செய்தி காட்டு. அயோக்கிய பயல. இதனால சர்வதேச பயங்கரவாதமா துப்பாக்கியால சுடுற. சாராங்காட்சி விற்கிற ஸ்டாலினை சுடுவாயா? கள்ளச்சாராயம் காட்சி வித்து குடிக்க வச்ச 63 பேரை சாகடிச்சவன சுடாத கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட். ஒரு கல்ல இறக்கிற ஒரு விவசாய சுடுதுன்னா நீ இதுக்கு மேல ஓட்ட போட்ட உன் மானங்கட்டு போயிட்டு வைத்தியக்கிற. ஏய், இவ்வளவு பெரிய வெங்காயம் நான் ஏறி இறக்கும்போது சுட வேண்டியதாடா. பெரிய வீரம் மயிரம் சுட வேண்டியதானே? வேணா வாடா. ஏய் வேணா வாடா, துப்பாக்கி எடுத்து நாளைக்கு போய் இறக்குறேன். வாடா வாடா, சுடுற தம்பி. நீ போலீஸ் ட்ரைனிங், நான் போராளி ட்ரைனிங். பி கேர்ஃபுல். இங்க பாரு பாரு, எப்படி சூரிய ஒளி எப்படி மாடு மேய்றான் பாரு. பாரு அங்க பாரு. இங்க பாரு. பெரும்பெரும் பண்ணையா மாத்தி பண்ணையில சூரிய தகடு காற்றால மாற்று மின்பருக்கான். ஒரு நொடி உனக்கு தடைபட விட மாட்டேன். போங்க. இது இந்த மாதிரி கடலுக்குள்ள பிரிட்ட நம்ம நடுக்கடல்ல ஒண்டி போடுறான், நம்ம ஓர கரையில போட்டுக்கிறோம். இந்த மாதிரி கடலுக்குள்ள போட்டிருக்கான் பாத்தியா? ஜப்பான் கடலுக்குள்ள போட்டிருக்கான் பாரு. நம்ம கூட எப்படி போடலாம்? நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நம்ம மீனவர்கள் நம்ம சொந்தங்கள் மீன் பிடிக்க பயன்படுத்தல, இங்க கப்பல் போக்குவரத்து இல்ல, இது எந்த தொந்தரவுலையும் அங்க போட்டலாம். இவன் பாரு போர்ச்சுகல்ல பலூன், கடலுக்குள்ள பலூனை மிதக்க விட்டு அது தயாரிக்கிறான். இது எந்த கேடும் இல்ல, சும்மா பலூனை மிதக்க விட வேண்டியதானே. இங்க வரமாட்டான், இதுக்கு வரமாட்டான். ஐயோ கப்பையா நூலை கட்டி பிடிச்சாட்டு வேண்டாம். இங்க பாரு
இங்க பாரு, இங்க பாரு, கடலுக்குள்ள இது மின்சாரம் உற்பத்தி செய்துறா தம்பி. அலை போற வேகத்துக்கு இப்படி அசைஞ்சு அசைஞ்சு மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி கடல் அலையில ஓரக்கடையில பெடல் மாதிரி போட்டு தயாரிக்கிறான். ஏன்னா நான் சொன்னது நம்ப மாட்டான், தாண்டா அதெல்லாம் போட்டு போட்டு காட்டுறேன். நம்படா அப்பவாது நம்படா. இந்த மாதிரி ஜப்பான்ல நடந்து போற பாதையில நடந்து போற பாதையில போட்டு இந்த பாரு ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்லையும் தயாரிக்கிறான். இங்க பாரு, இது தயாரிக்கிறான், மின்சாரம் தயாரிக்கிறான்டா. ஒரு காலடியில இத மாதிரிலாம் இருக்கும்போது எதுக்குடா இந்த அணுவில் இவர் ஆபத்தான மின்மாற்றிகள் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் முழுக்க தூக்கிறேன் அண்ணன். இதெல்லாம் தூக்கி போறேன். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போப்பா. இந்த மாதிரி ஒயருக்குள்ள கொண்டாந்துறேன். கம்பி முறையை தூக்கிறேன். கம்பியே கிடையாது, அருந்து விழுந்து தீவி எரிச்சுது, அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி மின்மாற்றிகளை தூக்கிட்டு, இது நம்ம ஐயா போட்டது ஸ்டாலின் அப்பா, இதெல்லாம் எடுத்துரு. இந்த நவீன இந்த மாதிரி கொண்டாந்துறேன். டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எடுத்துட்டு இப்படி பூமிக்குள்ளே கொண்டு போய் இந்த மாதிரி வச்சிட. உனக்கு ஒரு ஆபத்து, வெளில வந்தாலும் ஒன்னும் ஆபத்துக்கள். ஏன் அப்படி கொண்டாடுறேன்? ஓ மகன், அதனால கொண்டாரு. போங்க போங்க. குறைந்த கட்டணத்தில் மின்சாரத்தை நான் தருவேன். போப்பா. மாசம் வந்து கணக்கு எடுத்துக்கன்னு சொல்லுவேன். 2 மாசத்துக்கு ஒரு ரூபாய் மீட்டர் ரீடிங் எடுக்க வர மாட்டான். இந்த திடக்கழிவு இருக்கு பாரு, நம்ம வந்தவண்ண பிளாஸ்டிக்கை தடை பண்ணிடுறோம். இருக்கிற பிளாஸ்டிக்கை எரிச்சு மின்சாரம் சிங்கப்பூர் அப்படிதான் தயாரிக்குது. நம்ம இதில் தயாரிச்சுக்கிறோம். சிங்கப்பூர் திடக்கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்குது. இருக்கிற பாலித்தீன் பிளாஸ்டிக் அழிக்கணும்ல, அது தொலைதுன்னு அழிச்சு விட்டுட்டு இப்போ பிளாஸ்டிக் என்ன மாற்று பெருக்கத்துக்கு வந்துடுறேன். எப்படி? வாழை பை கொடுத்துறேன், கரும்புல தயாரிச்சிடறேன், சணல்ல தயாரிச்சிடறேன், மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல அதில் பை தயாரித்து உனக்கு கொடுத்துறேன். அது பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும், பாலித்தீன் மாதிரி இருக்கும், தண்ணிக்குள்ள போட்டால் கரைஞ்சிரும். ஜப்பான்ல போட்டு காட்டுறேன் பாரு, போட்டு காட்டுறேன். ஒரு நாளில் கொஞ்சம் தான் காட்ட முடியும். போங்க. தனியாரிடம் இருந்து வாங்குறத நிறுத்திடும். அங்கங்க இங்க பாரு, இப்ப ஓடுது ஒரு நகரம் வச்சுக்கப்ப, ராதாபுரம்னா இப்ப நாங்குநேரி, இப்ப அம்பாசமுத்திரம், இந்த மாதிரி இருக்கு, திருநெல்வேலி இல்ல பாளையங்கோட்டைன்னா அந்த நகரங்களில் விழுகிற இந்த இடத்துல விழுகிற தண்ணியை பூரா அண்ணன் என்ன பண்றேன், ஒரு ஒழுங்குக்கு கொண்டு போயிடுறேன். ஒரு வாய்க்காலுக்குள்ள எங்க விழுந்தாலும் இங்க வர மாதிரி நீர்த்தாரைகளை உருவாக்கி கொண்டு போயிட்டு அந்த இடத்துல எப்படி போடுறேன் பாரு, அங்கேயே சுழல் அப்படி மின் உற்பத்தி அமைச்சு அறிஞ்சு அந்த இடத்துக்கு மின்சாரம் கொடுத்துறேன். சொல்றது புரியுதா? இப்ப 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 நம்ம எங்க நின்று பேசுறோம், இந்த இடத்துல போடுறோம். இந்த ராதாபுரத்துல எங்க தண்ணி விழுந்தாலும் அந்த இடத்துக்கு ஓடியாந்தோன்னு அந்த தண்ணியை உள்ள விடுறோம். பத்தியா, ஒரு வார காலத்திற்குள் பயன்பாட்டுக்கு அந்த தண்ணியை இங்கே கொண்டு வந்து இந்த மாதிரி சுழற்சியில மின்சாரத்தை தயாரிச்சு என்ன பண்ணுவேன், அந்த இடத்துக்கு தேவையான மின்சாரத்தை கொடுத்துருவேன். 60 வீடுகளுக்கான மின்சாரத்தை அங்க கொடுத்துடலாம். அப்புறம் இன்னொரு இடத்துல தயாரிச்சு அப்படி சிறு சிறு அங்கங்க இந்த மாதிரி குடியிருப்புகளுக்கு கொடுத்துக்கிட்டே வந்துடுவேன். கொஞ்ச நாள் இது சேமிச்சிடுறேன். இந்த காய்கறி கழிவில் இருந்து மின்சாரத்தை எடுத்துறேன். நீ குப்பையா போடுறீல்ல, அதை எரிச்சு அதிலிருந்து எடுத்து இந்த காய்கறி கழிவெல்லாம் நான் எடுத்துட்டு போயிடுவேன். ஆள் வச்சு எடுத்துட்டு போயிட்டு உனக்கு முறையா கொட்ட வச்சிருவேன். இங்க போடுங்கன்னு போட்டவொடனே அதிலிருந்து மின்சாரத்தை எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு பயோகேஸ் எடுத்துக்கிட்டு இந்த உரத்தை திருப்பி நிலத்துக்கு நான் எடுத்துட்டு போயிடுவேன். இது சூரிய ஒளியில அந்த ஒளியை உள்வாங்கி இந்த தகட்டில் அடிச்சு ஒளி கற்றை, இது அந்த சூரிய ஒளி மின்தகடு இல்லை, ஒளி கற்றை, அது பட்டு தெரிக்கிறதுல அதிகமாக உள்வாங்கி மின்சாரத்தை வெளியிடும். போங்க. கூடுதலாக நம்ம நிறைய மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சுக்கிற முடியும் இந்த முறையில். இப்ப இந்த மாதிரி தொடர் வண்டி, இப்ப ட்ரெயின் போதில் இந்த இடத்துல இப்படி காற்றாலையை வச்சிருவேன். அந்த தொடர் வண்டி போற போது இயங்கி அது மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு வந்துகிட்டே இருக்கும். சாலைகளையும் ஓரங்கள்ல இது மாதிரி சின்ன காற்றாடியை வச்சிருவேன். போங்க. முடியுதா? இப்ப திடக்கழிவிலிருந்து எல்லாம் உற்பத்தி, இப்படி ஒவ்வொரு நிலையும் மாற்று மின்சாரம் தயாரிக்க வாய்ப்பு இருக்கும் போது இந்த ஆபத்தான மின் உற்பத்தியை மூடிட்டு
இதை கொண்டு வந்து அண்ணன் நாடெங்கிலும் உற்பத்தியை, நிலத்தையே, நாட்டையே ஒரு வேளாண் மண்டலமாக, வேளாண் தொழிற்சாலையாக மாற்றினேன். பருத்தி விளையுமா, பருத்தியிலிருந்து தொழிற்சாலை. வாழை வருமா, திருநெல்வேலியில் வாழையிலிருந்து. கரும்பு வருமா, கரும்பு. பனை வருமா, பனை. தென்னை வருமா, தென்னை. ஒவ்வொன்றையும் போட்டு காட்டுறேன் பார். தொழிற்சாலை தொழிற்சாலை போட்டு போட்டு வேலை இல்லைன்னு என் பிள்ளை எவனும் சொல்லக்கூடாது. வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. பசி என்ற சொல்லுக்கு வேலையே இல்லை இந்த பைந்தமிழர்கள் ஆட்சியில என்பதை என் அன்பு பிள்ளைகள் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ உங்கள் மதிப்புமிக்க வாக்கை இந்த முறை இதுவரை எந்த முறையும் செலுத்தவில்லை என்றாலும் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்து நீங்கள் வெற்றியடையுங்கள். உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள், மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள். சூரியனுக்கு போட்டீர்கள், ரெட்டலைக்கு போட்டீர்கள், தாமரைக்கு போட்டீர்கள், கை சின்னத்துக்கு போட்டீர்கள். அவர்கள் வென்றார்கள். நீங்கள் 60 ஆண்டுகளாக தோற்று போனீர்கள். இம்முறையேனும் உங்களுக்கு நீங்களே வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். வாக்கை செலுத்த போகிற போது உங்கள் பிள்ளைகளின் முகத்தை பார்த்து விட்டு செல்லுங்கள். பேரன் பேத்திகளின் முகத்தை பார்த்து விட்டு செல்லுங்கள். வாக்கை செலுத்துகிற ஒரு நொடியில் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைகளின் முகத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். அவர்களின் எதிர்காலத்திற்கு யாருக்கு வாக்கு செலுத்தினால் நன்றாக இருக்கும் என்று யோசித்து பார்த்து வாக்கு செலுத்துங்கள். எனவே என் அன்பு சொந்தங்களே, விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்க வேண்டும். ராதாபுரத்திலே சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை முனைவர் கிரிஜா தாமரை பாண்டியன் அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும். 4 நேரிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி இளநிலை வேதியியல் படித்த செல்வம் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே, அம்பா சமுத்திரத்தில் போட்டியிடுகிற என் அருமை இளவல் என் அன்பு தம்பி முனைவர் சிவசங்கரன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்ய வேண்டும். என் பிள்ளைகளைப் போல தகுதியான வேட்பாளர்களை பிற கட்சிகள் நிறுத்தியிருக்குமானால் நீங்கள் அவர்களுக்கு போடுங்கள். நாங்களும் எங்கள் வாக்கை அவர்களுக்கே போடுகிறோம். அதனால் என் தம்பி சிவசங்கரனைப் போல, என் தங்கை கிரிஜா தாமரை பாண்டியனைப் போல, என் தம்பி செல்வத்தைப் போல தன்னலம் மற்றும் உண்மையும் நேர்மையுமாக ஆகச் சிறந்த கருத்தியல் புரட்சியை கொண்டு இந்த களத்தில் பணியாற்ற நிற்கிற பிள்ளைகள் யார் என்று பாருங்கள். வாக்குக்கு எவன் காசு தரலையோ அவன்தான் உங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறான். ஓட்டுக்கு எவன் காசை தரலையோ அவன்தான் இந்த நாட்டை பேரன்பு கொண்டு நேசிக்கிறான். எனவே அன்பு சொந்தங்களே, உங்கள் வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அம்பா சமுத்திரத்தில் என் தம்பி சிவசங்கரன் வெல்க. நாங்குநேரியில் என் தம்பி செல்வம் வெல்க. ராதாபுரத்தில் என் தங்கை கிரிஜா தாமரபாண்டியன் வெல்க வெல்க வெல்க. நாம் தமிழர். தம்பி சை
ஆட்சிக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்திருக்கு. மிகப்பெரிய சட்டம் தான் பண்ணிருக்காங்க.